நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அதை வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் சார். சரி, இப்போ சாரை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் வரவேற்கலாம் சார். சார் ஆரம்பம் சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆடிபிளா சார் இருக்கு. ஓகே. குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு புதிய முயற்சியாக கொங்கனாபுரம் சங்கர் சார் அவரோட எழுச்சி மிக்க ஒரு உத்வேகமிக்க ஒரு நடைமுறையால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு கான்செப்டை நம்ம வந்து கத்துக்க போறோம். இந்த லைவ் ஒர்க் ஷீட்ஸ் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்க கொங்கனாபுரம் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு செஷன் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே அவரோட முயற்சி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 டீச்சர்ஸ் கண்டிப்பா அது பலன் அடைவாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. NMMS மோகன் சார் வந்திருக்காரு. அவரை இந்த அமர்விற்கு வரவேற்கிறேன். ஏற்கனவே ஒரே ஒரு முறை அவரை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே NMMSக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான ஒர்க் ஷீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல நம்ம வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸ் அனுப்புனா போதும், அவங்களால சரியா ஆன்சர் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். நம்ம சிஸ்டமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். அதனால இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்புக்கு நான் நன்றி கூறிட்டு தொடர்ந்து வகுப்புக்கு போகலான் இருக்கேன். இப்போ சில ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, நம்ம லைவ் ஒர்க் ஷீட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய டீச்சர்ஸ் வந்து ஆர்வமாக வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 34 இருக்கீங்க. இந்த 34 டீச்சர்ஸுமே இந்த லைவ் ஒர்க் ஷீட்ஸை இன்னைக்கே யூஸ் பண்ணிடுங்க. நம்ம சொல்ற விஷயத்தை இன்னைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறக்காது, உங்களுக்கு எப்பயுமே நிறைய ஒர்க் ஷீட்ஸ் டெய்லி போட முடியும். லாங்குவேஜ் இண்டிபெண்ட். இது எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து லைவ் ஒர்க் ஷீட்ஸில் போட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து அதாவது மேத்மெட்டிக்ஸ் டீச்சராக இருந்தாலும் பண்ண முடியும், ஒரு பயாலஜி டீச்சராக இருந்தாலும் பண்ண முடியும், யார் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அதை வந்து ஒர்க் ஷீட்டாக மாற்றிடலாம், லைவ் ஒர்க் ஷீட்ஸாக மாற்றிடலாம், இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸாக மாற்றிட முடியும். அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். சார் இப்போ என்னோட பவர் பாயிண்ட் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். சங்கர் சார், பவர் பாயிண்ட் ஸ்க்ரீன் ஆகலை. ஓகே, இப்போ ஆகும். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ஆகிட்டு இருக்கு. இல்லை, இப்போ ஆகிடும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்திருக்கும் பாருங்க. கொஞ்சம் லேட் ஆகும், வந்துடும். வருதா? இன்னும் வரல சார். ஓகே, இப்போ ஓகே, ரைட், தேங்க்யூ. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்பே உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் சேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்கள் வந்து ஃபீட்பேக் போடலாம், உங்களோட கருத்துக்களை போடலாம். இதை விட நியூ ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 9965584186, ரெகுலர் நம்பர் 7010712757 ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஓகே, இந்த செஷன் முடிகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நோ வாட் இஸ் அன் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட். இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்னா என்ன, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கிரியேட் அன் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட். ஒரு இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூட்டிலைஸ் த வெப்சைட் டு கிரியேட் ஒர்க் புக்ஸ், அசைன் த ஒர்க் புக்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ், கிரேடிங் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஷீட்ஸ். இந்த இடத்துல பப்ளிக் ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுக்காக நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா www.live.liveworksheets.com. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைலில் பார்த்துக்கிட்டு சிஸ்டத்தில் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணவும் செய்யலாம். ஓகேங்களா?
முடிஞ்சா அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வெப்சைட் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து என்டையரா நம்ம இந்த செஷன் ஃபுல்லாவே டீல் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்க, நீங்க ஏற்கனவே ரெகுலரா கிளாஸ் ரூம்ல நிறைய ஒர்க் ஷீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து வாங்குவீங்க. வாங்கி கரெக்ஷன் பண்ணி ஃபைல்ல போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஒர்க் ஷீட்ஸை சிஸ்டத்துல ஆன்லைன்ல சம் எலிமெண்ட்ஸ், அதாவது இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். என்னென்னலாம் டிராக் அண்ட் டிராப், சூஸ் த ரைட் ஆன்சர், ஃபில் இன் த கேப்ஸ், ஆடியோ, வீடியோ, எம்சிக்யூ, இதையெல்லாம் நம்ம வந்து அதில் யூஸ் பண்றோம். மல்டிபிள் சாய்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது எல்லாமே இதுதான் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பிரிண்டபிள் ஒர்க் ஷீட்ஸ். அது என்னவா இருக்கலாம்? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருக்கலாம், ஒரு ஜேபெக் ஃபைலாக இருக்கலாம், பிக்சர் ஃபைல், அல்லது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைலாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைஃப் கொடுக்குறோம். அந்த ஒர்க் ஷீட்டுக்கு வந்து லைஃப் கொடுக்குறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரா பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணணும். அதில் சம் கமாண்ட்ஸ் மட்டும் புட் பண்ணால் போதும். அந்த ஒர்க் ஷீட் என்ன பண்ணணும் அப்படின்னா அனிமேட் பண்ணலாம். தட் இஸ் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். சூஸ் த ரைட் ஆன்சர் அங்கேருந்து எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ பார்க்க போகிறாது இன்டராக்டிவ். இப்போ நம்ம அந்த கொடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்டினரி ஒர்க் ஷீட் என்னவா மாறிடும்னா இன்டராக்டிவ் ஆன்லைன் எக்ஸசைஸாக மாறிடும். வித் செல்ஃப் கரெக்ஷன்ஸ் ஆர் செல்ஃப் அசஸ்மெண்ட். சிஸ்டமே என்ன பண்ணிடும் அப்படின்னா அசஸ்மெண்ட் பண்ணிடும். 10 மார்க்ஸ் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுத்து அசஸ் பண்ணிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல இந்த ஒர்க் ஷீட்டை செய்வாங்க, ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர்ஸை டீச்சர்ஸ்க்கு அனுப்புவாங்க, அல்லது டீச்சர்ஸ் அதை வியூ பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து அடிஷனலாக சம் சஜஷன்ஸ் கொடுக்கலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே டீச்சரால் பண்ண முடியும். ஓகேங்களா, சரிங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டிவேட் தானாகவே ஆயிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். மோட்டிவேஷன் கிடைச்சிடுது, அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் ஷீட்ஸ் சால்வ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு கான்செப்ட். தென் சேவ்ஸ் டைம் ரொம்பவே மிச்சமாகுதுங்க, மீதி ஆகுது. யாருக்கு? டீச்சர்ஸ்க்கும் மீதி ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மீதி ஆகுது. தென் ரொம்ப அல்டிமேட் ஒரு கான்செப்ட் என்னன்னா சேவ்ஸ் பேப்பர் வந்து நமக்கு வந்து ரொம்பவே மீதி ஆகுதுங்க. அதனால நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் ஆகாமல் நம்ம வந்து பாதுகாக்கிறோம். நிறைய மரங்களை வெட்டாம நம்ம வந்து பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒர்க் ஷீட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டைமுக்கு யூஸ் பண்றோம். அதை வந்து இது வந்து எலிமினேட் பண்ணலாங்க. ரொம்பவே சிம்பிள் மெத்தட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த ஒர்க் ஷீட் தயாரிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம், ஜேபெக்காக இருக்கலாம், பிங்க் ஃபைலாக இருக்கலாம், என்ன இமேஜ் ஃபைலாக கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் அந்த அப்லோட் பண்ண ஃபைலில் எந்தெந்த பிளேஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணுமோ அந்தந்த பிளேஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு தென் அதில் சிம்பிள் கமாண்ட்ஸ் கொடுங்க. அப்புறம் ஒர்க் ஷீட்டை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அந்த கமாண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஒர்க் ஷீட் என்ன பண்ணும்? லிசன் பண்ணும், ஸ்பீக் பண்ணும். தென் டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும், சூஸ் த ரைட் ஆன்சர் அங்கேயே பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாம். பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி 1,20,000 ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்மளோட கிளாஸ் ரூமுக்கு 1,20,000 ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பப்ளிக் ஒர்க் ஷீட்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. அதெல்லாம் லேக்ஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தென் என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இதுல இருக்கு. அதாவது லாங்குவேஜ் சொல்லுங்க. ஸ்டெப்ஸ் டு ஃபாலோல வந்து எனக்கு கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும். அப்படிங்களா, பார்த்துடலாம். இதை நீங்க வந்து தியரிட்டிக்கலா நோட் பண்ணிக்கங்க, அல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நீங்க ப்ராக்டிக்கலா பண்றப்பதான் ரொம்பவே அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டெப் 1ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளைன் டாக்குமெண்ட், அதுல ஏதாவது நீங்க ஹேண்ட் ரிட்டனா இருக்கலாம், அல்லது நீங்க வந்து பிரிண்ட் அவுட்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிடுங்க. உங்களோட இப்போ இந்த சிஸ்டத்துல அப்லோட் பண்ணணும். தட் இஸ் லைவ் ஒர்க் ஷீட்ஸ்க்குள்ள. தென் அந்த அப்லோட் பண்ணதுல சம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டிரா பண்ணணும், வரையணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ள இன்சைட் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூ ஹேவ் டு டைப் சம் சிம்பிள் கமாண்ட்ஸ் லைக்
ஜாயின், சூஸ், தென் செலக்ட் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், சிம்பிளான கமெண்ட்ஸ் தான், பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஜாயின்னா ஜாயின் கொடுக்கணும், சூஸ்னா சூஸ் கொடுக்கணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். இதில் வந்து லிசனிங் பண்ண முடியுங்க. அந்த ஒர்க் ஷீட் வந்து லிசன் பண்ணும். நாம் லிசனிங் ஒர்க் ஷீட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து சம் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நாம் அதை லிசன் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பீச் ரெகக்னைசேஷன் இருக்குது. நாம் பேசுறது அது ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும்தான் அது சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தி, மற்றபடி இங்கிலீஷ், இது மாதிரி சைனீஸ், இதெல்லாம் வந்து 18 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. இல்லை MP3யில் வந்து நம்ம வந்து லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இதில் பண்ணிட முடியுங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி MP3யாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லிசன் பண்ண வச்சுட்டு அந்த இதுலேருந்து நீங்கள் சம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம் கீழே. அதுக்கான இது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கூகுள் கிளாஸ் ரூம் இன்டகிரேஷன். கூகுள் கிளாஸ் ரூம் சொல்லுங்க. நம்ம வட்டார கல்வி அலுவலர் நம்ம பள்ளிக்கு வருகை புரிஞ்சிருக்கிறார் சார். ஓகே, நான் இப்போ ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துறேன். ஒரு 2 நிமிஷம் சார். சார் அப்படியே கொஞ்சம் பேசிட்டார் அந்த இதை பற்றி. ஓகே 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 ஓகே. சார் வெல்கம் சார். சேக் சார் வெல்கம் சார். வணக்கம். ஹலோ. கேக்குதுங்க சார். ஆறுமுகம் தோழரே வணக்கம். வணக்கங்க சார். சார் குட் மார்னிங் சார். வணக்கம் ஆறுமுகம் தோழரே, நலமாக உள்ளீர்களா? நலமா இருக்கேன் சார். வாழ்த்துக்கள். தங்களுடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி. இந்த பணி சங்கர், இங்க நமது கோணாபுரத்தினுடைய அரிசிபன் நடுநிலைப்பள்ளி தலைமை பட்டதாரி ஆசிரியர் சங்கர் அவர்கள் உங்களை பற்றி கூறினார். நான் ஏற்கனவே ஆறுமுகம் தோழரை பற்றி தெரியும். அவர் கணினியில் வந்து மிக சிறந்த சாதனை படைத்தவர் என்று கூறினேன். இந்த அடிப்படையில் தாங்கள் வந்து தற்பொழுது பல்வேறு குழந்தைகளுக்காக பல்வேறு புதிய முயற்சிகளை, புத்தாக்க முயற்சிகளை செய்து கொண்டிருப்பது பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. இதில் வந்து ஆசிரியர்கள் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அவா. ஏனென்றால் ஆசிரியர்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு முன்னேற்றங்களை கடைபிடித்தால்தான் குழந்தைகளுக்கு தேவையான கற்றல் கற்பித்தலில் அவர்களுக்கு தேவையான புதிய உத்திகளையும் அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த நம்ம இந்தியாவும் வந்து ஒரு புதிய தற்சார்புடைய நாடாக மாறுவதற்கு இது ஒரு வழிவகுப்பு. பணி சிறக்க எல்லா ஆசிரியர்களும் நமது ஆர்வம் தோழருக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஐயா ஷேக் தாவூத் அவர்கள், ஒரே நிமிஷம். ஷேக் தாவூத் ஐயா அவர்கள், அவரோட உரைக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே நாங்கள் இணைந்து பணியாற்றிய காலம் சங்ககிரியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி செஞ்சிருக்கோம். அந்த இடத்துல, அந்த சங்ககிரியில நாங்கள் இணைந்து பணியாற்றிய காலத்துல சங்ககிரியில யூனியன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கோம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். அந்த நினைவுகள்லாம் இப்ப சார் பேசுறப்ப எனக்கு மறுபடியும் திரும்ப வருது. அவரு எப்பயுமே வந்து தோழரே அப்படின்னு கூப்பிட்டாருனாவே அதுல ஒரு பாசமும் அன்பும் ஒரு நெகிழ்ச்சியும் இருக்கும். அதை வந்து நாங்கள் எப்பயுமே உணர்ந்திருக்கோம். எப்பயுமே வந்து ஷேக் சார் அப்படின்னா ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர். அவர் எப்படி என்கரேஜ் பண்ணுவார் எங்களெல்லாம். சாதாரணமாக வந்து ஒரு எவ்வளோ சுறுசுறுப்பாக அவர் இருப்பார். அவரை பார்த்தா நான் ஒரு தேனி மாதிரி அவர். நாங்களாம் வந்து அவரை பார்த்தா என்ன இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காரு. என்னால் கூட அவ்வளோ அவருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ண முடியாது. சிஸ்டத்திலே கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவார். நம்ம பேபிள்லாம் இபே ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போ ரொம்பவே நாங்களாம் தடுமாறுவோம். அவரே என்கரேஜ் பண்ணி வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அவரு ஈஸியாக லேர்ன் பண்ணுவார். நாங்களாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து அந்த விஷயத்த செஞ்சுட்டு இருந்தோம். ஆனாலும் அவர் வந்து அந்த பேசிக்கே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிட்டு அத்தனை சர்வ் பண்ணுவார். சாதாரணமான விஷயம் இல்லை. என்டையர் பிளாக்குக்கே சேலரி போட்டு ஒரு முன்மாதிரியாக இருந்தவர், எங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருந்தவர். அவரு
இணையவழி பயிற்சி, தட் இஸ் இந்த பணி திறன் மேம்பாட்டு பயிற்சியில வந்து நம்ம டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு வெல்கம் பண்ணது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி பணித்திறன் மேம்பாடுங்கிறது வந்து ஒவ்வொரு டீச்சருக்கும் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம வந்து காலந்தோறும் தொடர்ந்து அதில் வந்து பயணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒரு 40 டீச்சர்ஸ்க்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம். அதை தொடர்ந்து நீங்க வந்து பயன்படுத்துங்க. இப்ப நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு இப்ப கிளாஸ் கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ சார். இப்ப ஸ்கிரீன் ஒன்ஸ் அகைன் ஷேர் பண்றேன். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் இப்போ இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கு. பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கூகுள் கிளாஸ் ரூம் சார் வருதான்னு பாருங்க. ஸ்க்ரீன் வரலன்னா மறுபடியும் பண்ணுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் ஸ்கூலில் தானே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் கிளாஸ் ரூம் இன்டகிரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யாராவது அன்மியூட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால ஓகே. கூகுள் கிளாஸ் ரூம் இன்டகிரேஷன் பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இருந்தாலும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அது தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி. ஓகேங்களா? எம்பெடட் கோட் ஃபார் பிளாக் ஆர் வெப்சைட்ல அல்லது பிளாக்ல நம்ம இந்த கோட் அப்படியே எம்பெட் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நேராக ஹேண்ட்ஸ் ஆன் போயிடலாம். ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு சாதாரண பேப்பரை நம்ம எப்படி ஒர்க் ஷீட்டை மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இப்போ போகலாம். இப்போ நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துறேன். இது வேணாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். பூங்கொடி ஓகே. இப்பதான் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்க சார். ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார். சங்கர் சார் ஆகலைங்க சார். சங்கர் சார் சார் பவர் பாயிண்ட் தெரியலையா? ஆமா சார், இப்ப வரல. ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க. थैंक यू சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னா இமிடியேட்டா சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், சொல்லிடுங்க. இப்போ பவர் பாயிண்ட்ல லாஸ்ட் ஸ்லைடு தான் பார்த்துட்டு இருந்தோம். அதான் ஸ்கிரீன் ஷேர் ஆகலைன்னு சொல்றாங்க. இப்ப தெரியுதா? இப்போ ஓகே. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்கிரீன் மட்டும் காட்டிடுறேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் ஸ்கிரீன் பாருங்க. இந்த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் வந்து லிசனிங் எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஈஸி. ஸ்பீச்சும் ஹிந்தி அலோவ் பண்ணோம். மொத்தம் 18 லாங்குவேஜஸ் அலோவ் பண்ணணும் பார்த்தோம். தென் நீங்கள் லிசனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதில் தமிழ்லையும் லிசனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணலாம், எனி லாங்குவேஜ் பண்ணலாம். இஃப் யூ யூஸ் MP3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ஒர்க் ஷீட்டில் ஏற்றிக்கலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ் இதில். அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த MP3 பேஸ் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கீழே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராப் பண்ணி கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஒர்க் ஷீட் பேசும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நேராக எங்கே போயிடலான்னு சொன்னோம், ஹேண்ட்ஸ் ஆன் போயிடலான்னு சொன்னோம். இப்போ நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு நான் லைவ் ஒர்க் ஷீட்ஸ் போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். தென் என்டையர் ஸ்க்ரீன் ஹோம் டேப். ஓகே, இப்போ லைவ் ஒர்க் ஷீட்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓகே. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், தட் இஸ் ஹோம் ஸ்க்ரீன் ஆஃப் liveworksheets.com. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? சங்கர் சார் பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு லாகின் பண்றது அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஒரு டீச்சரா எப்படி வந்து இதில் வந்து சைன் அப் பண்றது அல்லது உங்களை லாகின் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நீங்க வந்து உங்களோட குரோம் ப்ரௌசர் அல்லது எனி ப்ரௌசருக்குள்ள போயிடுங்க. முக்கியமாக லைவ் ஒர்க் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரோம்
ப்ரௌசர் பெஸ்ட்டாக நல்லா சப்போர்ட் பண்ணும். தென் சஃபாரி ப்ரௌசர் ரெண்டும் சப்போர்ட் பண்ணும். எட்ஜ் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். சம் லிசனிங் எக்ஸசைஸ் மட்டும் எட்ஜ் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எட்ஜ் ப்ரௌசரில் போயிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து சைன் அப் பண்ணுறதுன்னு மட்டும் செஞ்சு காட்டிடுறேன் பாருங்க. திஸ் இஸ் த ஹோம் ஸ்க்ரீன் ஆஃப் யுவர் liveworksheets.com. ஓகேங்களா? இந்த லோகோ பார்த்துங்க. தென் லைவ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். ரொம்பவே சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெனு பார். இதில் மெனு பார் இருக்குது. இதில் வந்து நிறைய மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆக்சஸ்ன்னு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டீச்சர்ஸ் ஆக்சஸ். யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. அவங்கள அலோவ் பண்ணிட்டு வரணும். ஒரே நிமிஷம். சார் ஆரம்பம் சார். அட்மிட் கொடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க ஒரே நிமிஷம். ஓகே சொல்லுங்க. ஸ்கிரீன் மட்டும் ஏதாவது இருந்தா சார் சொல்ல சொல்லிருங்க. ஃபினிஷா மாதிரி ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இதுல வந்து டியூ டு சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆகி வரணும். நான் பேசுறது ஒரு பக்கம் போகும், ஸ்கிரீன் ஒரு பக்கம் வரும். அதனால கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே, தென் பாருங்க இப்போ ஸ்க்ரீன் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் தட் இஸ் ஹோம் ஸ்க்ரீன். நான் எட்ஜ் ப்ரௌசருக்குள்ள போகணும், மாற்றி வந்திருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் ஹோம் மெனு இருக்கு. தென் அபவுட் திஸ் சைட் இருக்கு, இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு, மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு, மேக் இன்டராக்டிவ் ஒர்க் புக்ஸ் இருக்கு, தென் கம்யூனிட்டி, தென் ஹெல்ப். இதுதான் வந்து மெனு ஐட்டம்ஸ். இதில் இருக்கக்கூடிய மெனு. ஓகேங்களா? இதில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். தென் டீச்சர் ஆக்சஸ்னு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த டீச்சர் ஆக்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, இப்போ கிளிக் பண்ணுறப்ப ஏதாவது டிஃபால்ட்டாக சம் நேம்ஸ் வரும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எம்டியாக தான் வரும் உங்களுக்கு நியூவாக போகிறப்ப. இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸையும் விட்டுருங்க. யூசர் நேம் இமெயில் விட்டுருங்க, பாஸ்வேர்டையும் விட்டுருங்க, தென் கீழே என்டருங்கிறதையும் விட்டுருங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன், ஒரு லிங்க் இருக்குங்களா? நியூ யூசராக போகிறப்ப இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லைவ் ஒர்க் ஷீட்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்ங்கிற பட்டனை தான் கிளிக் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் மட்டும்தான். மற்றவங்க வந்து மறுபடியும் இதில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போயிடலாம். இப்போ ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகும். பாருங்க, ஒரு ஃபார்ம் வந்திருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இந்த ரெஜிஸ்டர் நவ் அண்ட் ஸ்டார்ட் கிவிங் லைஃப் டு யுவர் ஒர்க் ஷீட் சொல்லுங்க. யாருக்கு தெரியலையா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் சார். சங்கர் சார் தெரியலையா? அந்த ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நீங்க சொன்னீங்க டீச்சர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் தெரியல எதுவுமே. இப்போ ஓகே சார். இப்போ லைவ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் ஆக்சஸ், டீச்சர் ஆக்சஸ், ஃபார்ம் தெரியுதா? தெரியுது சார். ஃபார்ம் தெரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் பண்ணிவிடுறேன். இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஃபார்ம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு இன்ஃபர்மேஷன் வரும். ஃபார்ம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது வந்து ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் பாருங்க, ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன்ல நீங்க என்ன கொடுக்கணும்னா உங்களோட யூசர் நேம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ரைட், ஹரிஸ். இப்போ ஹரிஸ்ங்கிற நேம் இல்லைன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கும். யூசர் நேம் ஆல்ரெடி யூஸ்னா வேற நேம் கொடுக்க சொல்லும். அப்போ ஹரிஸ் 1 கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த யூசர் அவைலபிளா இருக்காங்க, நோ ப்ராப்ளம். இப்போ பாஸ்வேர்டு நாமளே செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாஸ்வேர்டு வந்து என்னங்க? ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஓகே, ஓகே இருங்க, நான் வந்து வேற ஒரு மோட்ல போறேன். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டா வரும்.
இப்ப பிளாக் கலர் ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப பாருங்க சார், இப்ப வருதா? ஸ்டூடெண்ட் ஆக்சஸ், டீச்சர் ஆக்சஸ் வருதா? ஓகே, பாருங்க இப்ப டீச்சர் ஆக்சஸ் இப்ப தான் பாருங்க, இனிமேல் தெரிய வரும். ஓகேவா? ரெஜிஸ்டர் போக முடியுதான்னு பாருங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா? டீச்சர் ஆக்சஸ்ல போயிட்டு ரெஜிஸ்டர்ங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகும். அது தெரியல சார், ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கு. அருண் 1063 அப்படிங்கிற ஐடி தான் இருக்கு அதுல. அந்த ஐடியில அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது சார். அப்படியே நம்ம அப்படியே நிக்குதுங்க. அது ஒரு நிமிஷம், ரெஜிஸ்டர்லாம் பண்ண முடியல. அப்படியே உங்க ஐடியிலே அப்படியே நிக்குது. அந்த ரைட் ஹேண்ட் சைடுல டீச்சர்ஸ் ஆக்சஸ் எப்படி பண்றதுன்னு சுத்தமா எனக்கு தெரியல. கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் ட்ரபிள் சம்ஸ் இருக்குதுல. சங்கர் சார் இப்ப பாருங்க, இப்ப என்ன காட்டுது? ஸ்கிரீன் காட்டுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தனலட்சுமிங்கிறவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. ப்ரெசென்ட் பண்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதை யாரும் செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஜஸ்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்பதான் இங்க ப்ரெசென்ட் டிஸ்டர்ப் ஆகாது. மெசேஜ் போட்டுருங்க சார். தனலட்சுமிக்காங்களா யாருன்னு தெரியல. நீங்க பண்ணுங்க சார், இப்ப பண்ணுங்க சார். சார் இப்ப பிரசன்ட் பண்ணுங்க. பண்றேன். ஓகேங்க, இப்போ வந்து நான் வந்து நியூ யூசரா போகணும்னா இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு டீச்சர் ஆக்சஸ் தெரியுதுங்களா? இப்போ டீச்சர் ஆக்சஸ் தெரியுதுங்களா? ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் தெரியுதா? ஓகே, ஓகே போறேன். பாருங்க, ரெஜிஸ்டர் போயிடுறோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த ஃபார்ம்ல யூசர் நேம், உங்களோட நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? தென் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. தென் உங்களோட இமெயில். எங்களுக்கு தெரியல. நீங்க பேசுறது உங்க போட்ட மட்டும் தெரியுது. சார் ஆமா, ஓகே. இப்போ யூசர் நேம், ஆடியோ எல்லாமே மியூட் பண்ணிக்கங்க சார். நாய்ஸ் வரும், டிஸ்டர்ப் ஆகும். ஆமா சார், ஸ்டார்ட் பண்ணிக்கங்க சார். ஓகேங்க. இப்போ பாருங்க, இப்போ யூசர் நேம்ங்கிற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுங்க. இப்போ வந்து ஹரிஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஹரிஸ் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இங்க ஒரு கேரக்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஹரிஸ் 2. பாஸ்வேர்டு வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸ்மால்ல நான் கொடுக்குறேன். HARISH123 கொடுத்துறேன். ஓகே, ரிப்பீட் பண்ணும் பாஸ்வேர்டை. ஓகே, தென் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி ஒன்று கொடுக்கணுங்க. அப்போதான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து நான் ஒரு இமெயில் ஐடி நானே கொடுக்குறேன். என்னோடது வேற இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகே, தென் ரிப்பீட் இமெயில் ஐடி. நல்லா கவனிச்சுங்க, மறுபடியும் செய்ய முடியாது. ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா
ஐ எம் நாட் ஏ ரோபோ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு இந்த கார் டிராஃபிக் லைட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிராஃபிக் லைட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பைசைக்கிள்ஸ் இப்போ செலக்ட் ஆயாச்சு. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட முடிய போகுது. இங்கே பாருங்க ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. கேப்சா கோட் முடிச்சாச்சு. அப்புறம் செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே வந்துட்டு ஐ ஹேவ் ரெட் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் ஆகுது. எனேபிள் பண்ணிக்கங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறப்ப சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதை படித்து பார்த்துக்கோங்க. தென் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹரிஸ் 123ங்கிற பாஸ்வேர்டை இப்போ சேவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் ஆகிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ உள்ளே போகிறது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் ஹரிஸ்2 உங்களோட யூசர் நேமில் ஹரிஸ்2 கொடுங்க. பாஸ்வேர்டில் வந்து ஹரிஸ் 123 கொடுத்துருங்க. தென் என்ன ஆகிடும் அப்படின்னா என்டர் கொடுங்க. உள்ள என்ன கேட்குது அப்படின்னா நாட் ஆக்டிவேட்டட்னு கேட்குது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு ஆக்டிவேஷன் பண்ணி வந்துட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ரெண்டே ப்ராசஸ் தான். ஓகேங்களா, யூசர் நேம் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, தென் உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, தென் உங்களோட இமெயில் ஐடியில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி வந்துடுறீங்க. என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி வரணும். ஓகேங்களா, அதை பண்ணி காட்டிடுறேன் இருங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி இப்போ 197404 கொடுத்தா இல்லைங்களா, அதில் போகணும். ஓகேங்களா, இப்போ வந்து சரியா ஒர்க் ஆகல. 1974 அப்படிங்கிற இமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். இந்த வெப்சைட்லேருந்து மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெயில் ஐடியில் ஒரு லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க இப்போ போகலாம். 197404 போகலாம். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போயிடுங்க. இப்போ மெயில் ஓப்பன் ஆகுது. அதில் அந்த லைவ் ஒர்க் ஷீட்ஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும் பாருங்க, வந்திருக்கு. அந்த மெயிலில் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். தென் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, ஹரிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் நான் கிளிக் பண்ணேன்னா ஆக்டிவேட் ஆகிடும். என்னோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி, அது ஆக்டிவேட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து லைவ் ஒர்க் ஷீட்ஸில் மறுபடியும் ஹரிஸ் கொடுத்து இப்போ வந்து என்டர் கொடுக்கலாம். ரிமெம்பர் கொடுத்துக்கோங்க, என்டர் கொடுங்க. இன்னும் ஆக்டிவேட் ஆகலைன்னு காட்டுது. சம்டைம்ஸ் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிடும். சில நேரங்களில் சைட்டோட சர்வரோட ஸ்பீடை பொறுத்து லேட் ஆகலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போயிடுங்க. தென் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட லாகின்குள்ளே போகலாம். இப்போ என்னோட லாகின்குள்ளே நான் போகிறேன். ஹரிஸ் இதில் போகலை, என்னோடதில் போயிடுறேன். ஓகே, இப்போ இது ஹோம் பேஜ் இருக்குது. இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, ரைட். இப்போ ஹோம் அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். அபவுட் திஸ் அப்படிங்கிறது இந்த சைட் என்ன, இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. தென் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லேக்ஸ் ஆஃப் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் எனி லாங்குவேஜ் எனி சப்ஜெக்டில் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பயாலஜினா பயாலஜி கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் எனி ஒர்க் ஷீட்ஸ். சர்வர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, சாரி. போகலை, சர்வர் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க மாட்டிருக்கு.
இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் ஒர்க் ஷீட்ஸை கூட நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரெஃப்ரெஷ் பண்ணி வரேன், கொஞ்சம் ஸ்டக் ஆகுது கொஞ்சம். இப்போ ஒரு சார் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு. வருது சார், ஒன்றும் பிரச்சனை வந்துடுது. இருங்க, இந்த மெயில்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். மெயில்லாம் நிறைய இருக்கிறனால கூட அந்த மாதிரி ஆகும். மெயில் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால கூட அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ நிறைய யூசர்ஸ் இருந்தாலும் அது மாதிரி ஆகும். தெரியுது சார். கேன்சல் ஆக மாட்டேங்குது. ஓகே, பாருங்க, இப்போ சைட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷீட். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இதில் என்னன்னா இந்த ஆப்ஷன் இல்லை இந்த ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி செக் பண்ணிடும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு நியூ ஒர்க் ஷீட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அபவுட் திஸ் சைட் பார்த்துட்டோம். இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷீட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன லாங்குவேஜில் வேணாலும் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கார்பன்னா கார்பனுக்கு உண்டான எலிமெண்ட்ஸோட என்ன சிம்பிள் கேட்டிருக்காங்க, அந்த சிம்பிள் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்கும் பாருங்க. இன்னொரு ஒர்க் ஷீட் காட்டுற பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பயாலஜி எடுத்துக்குவோம். சம்டைம்ஸ் லோட் ஆகாதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறீங்க பாருங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல டைப் பண்ணணும், அந்த பார்ட் என்னவோ அதை டைப் பண்ணணும். இந்த மாதிரியான எக்ஸசைஸும் அவைலபிளாக இருக்குது. சயின்ஸ் டீச்சருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இதை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வைக்கணும். இப்போ இங்கே ஆன்சர்ஸ் இருக்குங்களா, இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போய் வச்சிங்கன்னா இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்படி போய் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் அது மிஸ்டேக்காக கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ஃபினிஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போட்டு செக் மை ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு வரும். இந்த இடத்துல டாப்பில் பாருங்கள் மார்க்ஸ் வரும். இப்போ நான் சரியாக ஆன்சர் பண்ணல, அதனால் வந்து 1/10, அதாவது 10க்கு 1 மார்க் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு நிறைய டீச்சர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ். இதுதான் நம்மளோட காம்பனன்ட் ஏரியா. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமான கான்செப்ட் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ கெட்ஸ் இதில் வந்து 3 மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. 1 டியூட்டோரியல், 2 வீடியோ டியூட்டோரியல், 3வது கெட் ஸ்டார்டட். நீங்கள் இந்த கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸில் போயிட்டு தென் கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு சொன்னேன், ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். தட் இஸ் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ் என்னன்னா ஸ்டெப் 1 அப்லோட் யுவர் ஒர்க் ஷீட்னு வருது, அப்லோட் யுவர் ஒர்க் ஷீட்னு வருது. ஓகேங்களா, இதில் 2 பட்டன் இருக்குது. ஒன்று சூஸ் ஃபைல் பட்டன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்லோட் பட்டன். 2 பட்டன் இருக்குது. சூஸ் ஃபைல் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டை நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஒர்க் ஷீட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைவ் ஒர்க் ஷீட்ஸ்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணலாம். டிரைவ் லோட் ஆகும் உங்கள் டிரைவ். இப்போ இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா எம்டி ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க, அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது. அந்த டிரைவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் ஒன்று எடுத்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷீட் எடுத்துக்குவோம், டிஎன்ஜி 5. இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் எடுத்துக்குவோம், ஜாயின்.
ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைசஸ் ஜாயின் பண்றது. இதை நான் அப்லோட் பண்றேன். உங்களோட ஒர்க் ஷீட் என்னவா இருக்கணும்னா 5 MB சைஸ்க்குள்ள இருக்கணும். ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. நிறைய கலர்ஃபுல்லா வச்சு நிறைய பண்ணிடக்கூடாது. சின்ன ஃபைலா இருக்கணும். ரொம்ப பெருசா வச்சீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? இப்போ அப்லோட் ஆயிட்டு இருக்கு. பிக்சர்ஸ்லாம் இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறனால அப்லோட் ஆயாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் என்னோட ஸ்க்ரீனை. ஓகே, இந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். பாருங்க, இதுல வந்து இப்போ நேராக நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் போயிட்டேன். மற்ற டீடைல்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிளாஸ் டீடைல்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஆட் பண்றதுலாம் வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வச்சிருந்த ஒர்க் ஷீட்டை வந்து இப்போ வந்து நான் வந்து லோட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு எம்டி ஒர்க் ஷீட். இதுல வந்து எதுவுமே இல்லை, எந்த ஒரு இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸும் இதுல இல்லை. ஓகேங்களா? இதுல உள்பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிவைசஸ். வெளியில இருக்கிற டிவைஸோட நேம்ஸ் ஆஃப் டிவைசஸ் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் இன்ட்ராக்ஷன் எப்படி கொடுக்கறதுன்னு பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. பாருங்க, இதுல வந்து ஒரு 5 டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எடிட் டூல், செகண்ட் ஒன் இஸ் ப்ரிவியூ டூல், தேர்ட் ஒன் இஸ் சேவ் டூல், ஃபோர்த் ஒன் இஸ் டிஸ்கார்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் அப்லோட் பேக்ரவுண்ட் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் இருக்குது ஹெல்ப். ஓகேங்களா? இப்ப இந்த டூல் ரொம்ப முக்கியம். இது டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்துடும். ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க லோட் பண்ணீங்கன்னாவே இந்த ஐக்கான் தான் வரும். இந்த ஐக்கான் என்னன்னா எடிட் பண்றது, இந்த டாக்குமெண்ட் எடிட் பண்றது. நல்லா கவனிச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஹார்ட் ஆஃப் யுவர் லைவ் ஒர்க் ஷீட் இங்க தான் இருக்கு, இந்த எடிட்ல தான் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப எடிட்ல தான் டிஃபால்ட்டா இருக்கு. பாருங்க, நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த நேம்ஸை இந்த டிவைஸ் பிக்சரோட மேட்ச் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் செய்ய போறேன். ஓகேங்களா? இப்ப டிவிடிங்கிறதுக்கு மேல நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வரைகிறேன். நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா சொல்லுங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் மேல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிட்டேன். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதுக்கு மேல ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதுக்கு மேலேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சு. தென் பாருங்க, மெமரி கார்டு அப்படிங்கிறது மேலேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். நல்லா கவனிச்சுங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் 5 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வரைஞ்சாச்சு. தென் ஓகே, இப்ப நம்ம இருக்கக்கூடிய வேர்டு இருக்கு, அதை வந்து இந்த பிக்சரோட ஜாயின் பண்ணும் இல்லைங்களா? அப்ப இந்த பிக்சருக்கு மேலேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க வரைஞ்சுக்கணும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சு, ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சு, தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கேன். தென் ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க வரைஞ்சிட்டேன். தென் ஃபிஃப்த் டெக்ஸ்ட் பாக்ஸ் இது வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ரைட், இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஓகே, இது என்ன? ஓகே, இப்ப 5 நேம்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, 5 இமேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, இந்த டிவிடிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போயிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்றேன், முக்கியமானது இதுதான், அதனாலதான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஓகே. இப்ப இந்த டிவிடிங்கிற பிளேஸ்ல ஜாயின் 1 கொடுத்துங்க. கமாண்ட் என்னன்னா JOIN ஜாயின் :1. ஓகே, அப்படி கொடுத்துக்கோங்க. தென் ஜாயின் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்னால ஜாயின் கொடுத்துருக்கேன். இப்ப இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின் 1ங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl C கொடுத்து. தென் இதுல போயிட்டு ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறதுல Ctrl V கொடுத்து ஜாயின் 2 போட்டுக்கோங்க. 2. தென் ஹார்ட் டிஸ்க்ல அந்த ஏரியால போயிட்டு ஜாயின் 3 போட்டுக்கோங்க. ஜாயின் 3. ரைட், ஓகே. அடுத்தது கீழே பாருங்க, பென் டிரைவ்ல Ctrl V கொடுத்து ஜாயின் 4 கொடுத்துக்கோங்க. தென் இதுல Ctrl V கொடுத்து ஜாயின் 5 கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப அவுட்டர்ல இருக்கிறது எல்லாமே இந்த நேம்ஸுக்கு சரியான மேட்சிங் கொடுக்கணும். இப்ப டிவிடினா டிவிடிக்கு நேரா போயிடுங்க. 1 வந்து டிவிடி தானே, டிவிடிக்கு நேரா இங்க போயிடுங்க. இங்க போயிட்டு அதே ஜாயினை கொடுக்குறீங்க. டிவிடி அதுல வந்து 1 போட்டுட்டீங்க. இப்ப மேட்ச் ஆயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டிவிடி ஜாயின் 1 கொடுத்துருக்கேன், இங்க டிவிடி இமேஜுக்கும் ஜாயின் 1 கொடுத்துருக்கேன். ரொம்பவே சிம்பிள். இப்ப கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஜாயின் 1 மேட்ச் பண்ண போறோம். ஓகே, அடுத்தது ஜாயின் 2 ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனுக்கு நேரா போய் ஜாயின் 2 கொடுக்கணுங்க. அவ்வளவுதான். இங்க Ctrl V கொடுத்து ஜாயின் 1ல இருக்கிற இடத்துல ஜாயின் 2 மாத்திடுங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது என்னது? ஜாயின் 3 ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்கு நேரா போயிடுங்க. ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு? இங்க ஹார்ட் டிஸ்க் இருக்குங்களா? இங்க போயிட்டு
இங்க ஜாயின் 3 கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து என்ன பண்றீங்க, மெமரி கார்டு, சாரி அடுத்தது பென்ட்ரைவ் ஜாயின் 4. பென்ட்ரைவ் எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லைங்களா, பென்ட்ரைவ் நேரா போயிட்டு ஜாயின் 4 கொடுத்துருங்க, ஜாயின் 4. அடுத்தது பாத்தீங்கன்னா மெமரி கார்டுக்கு நேரா வந்து வச்சு ஜாயின் 5 கொடுத்துருங்க. இப்ப நீங்க சரியா பண்ணீங்கன்னா எரர் காட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம், சிம்பிள் தான். இப்ப இந்த எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், ஒவ்வொன்றும் கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் இப்ப இந்த ப்ரிவியூன்னு ஒரு பட்டன் இருக்கு, அடுத்த பட்டன், அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். இப்ப கிளிக் பண்ணிடுறீங்க ப்ரிவியூல நீங்க பண்ணது சரியான செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பாருங்க, இப்ப ஒரு பென்சில் வந்து அப்பியர் ஆகுது, பாருங்க பென்சில் அப்பியர் ஆகுதுங்களா, இந்த பென்சில் அப்பியர் ஆகும். இப்ப டிவிடிங்கிற நேம டிவிடியோட ஆப்ஜெக்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் யூசிங் லைன். ஓகேங்க, கனெக்ட் ஆயாச்சு. தென் பொறுமையாவே போறேன், பென்ட்ரைவ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பென்ட்ரைவுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்றோம். தென் மெமரி கார்டு ஜாயின் பண்றோம். தென் ஹார்ட் டிஸ்க் ஜாயின் பண்றோம், பாருங்க ஹார்ட் டிஸ்க் ஜாயின் பண்றேன். ஓகேங்களா, தென் ஸ்மார்ட் போன் ஜாயின் பண்ற, பாருங்க ஸ்மார்ட் போன் ஜாயின் பண்றேன். ப்ரிவியூ கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக தான், நம்ம வந்து ஒர்க் முடிக்கல, இப்ப செக் பண்றோம். இதுல வந்து இப்ப ஃபினிஷ்ங்கிற கீழே ஒரு ஃபினிஷ்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இதை கேன்சல் பண்ணிடுறேன். இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாட்டம்ல ஒரு பட்டன் இருக்கு, ப்ளூ கலர்ல பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னன்னா ஒரு டிராப் டவுன் டயலாக் பாக்ஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா செக் மை ஆன்சர்ஸ் இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் வந்து இமெயில் மை ஆன்சர்ஸ் டு மை டீச்சர் இருக்கும். ஆன்சர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இமீடியட்டா எவாலுவேஷன் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்கும். பாருங்க 10 out of 10 வந்தாச்சு. ரொம்பவே சிம்பிளான எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரிவியூ தான், இன்னும் நம்ம வந்து ஒர்க்கை முடிக்கல, தேர்ட் ஸ்டெப்ல போய் தான் முடிக்க போறோம். இப்ப சேவ் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ண போறோம். சேவ் பண்றப்ப உங்க டாக்குமெண்ட், தட் இஸ் உங்க ஒர்க் ஷீட்டை ஒன்னா நீங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த ஒர்க் ஷீட்டை வந்து பப்ளிக்கா ஷேர் பண்ணலாம். பப்ளிக்கா ஷேர் பண்ணா இப்ப சங்கர் சார் ஷேர் பண்ணிருக்கூடிய ஒர்க் ஷீட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா யாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேத்மெட்டிக்ஸ்ல ஒரு 24 ஒர்க் ஷீட்ஸ் பக்கம் போட்டுக்கிறார், அதை யாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் போட்டுக்கிற ஒர்க் ஷீட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் மட்டுமே வச்சுக்குவேன், நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நீங்கன்னா பிரைவேட்டுக்கு போயிடணும். ஆனா பிரைவேட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஒர்க் ஷீட்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா அதே குளோபலா ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு ஒர்க் ஷீட் வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை வேணாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிரைவேட்டா வச்சுக்கக்கூடியது 30 மட்டும்தான், ஃப்ரீயா பே பண்ணீங்கன்னா எவனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்ப நான் வந்து ஷேர் பண்றேன் அமாங் த வேர்ல்டு, இந்த ஒர்க் ஷீட்டை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன். இப்ப ஷேர் பண்றப்ப ஒரு சில பர்டிகுலர்ஸ் கேட்கும். என்ன பர்டிகுலர்ஸ்னா, டைட்டில் ஆஃப் த ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுது. ஜாயின் டிவைசஸ் கொடுக்குறேன், ஜாயின் டிவைசஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். லாங்குவேஜ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுக்குறேன். ஓகே, தென் ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர்னு கொடுத்துறேன். ரைட், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் வருது இல்லைங்களா, அதனால கிரேட் லெவல் வந்து ஒரு 8ன்னு கொடுத்துறேன். மெயின் கண்டென்ட் வந்து டிவைசஸ் கொடுத்துறேன். இதை வேணாலும் டைப் பண்ணலாம், டிவைசஸ். ஓகே, தென் அதர் வந்து மேட்சிங் கொடுத்துறேன், மேட்சிங் எக்ஸசைஸ். தென் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம்னா 8 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, அதை கொடுக்கணும். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் இந்த டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ஒர்க் ஷீட்டை நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு அலோவ் பண்றீங்களா அப்படிங்கிறது தான். டூ யூ வாண்ட் டு ஷேர் த டாக்குமெண்ட் ஆஸ் பிடிஎஃப்? இப்ப நோ கொடுத்தீங்கன்னா யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது, உங்களோட டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாது. அலோவ் எம்பெடிங் இன் அதர் வெப்சைட், மற்ற வெப்சைட்ல இதை வந்து எம்பெட் பண்ணலாமா, இதை எடுத்து போய் வச்சுக்கலாமா அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். இப்ப எஸ் கொடுத்தீங்கன்னா அது மற்றவங்க யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் எஸ் கொடுத்துறேன், இப்ப சேவ் கொடுத்துறேன். சேவ் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஒர்க் ஷீட் அவைலபிளா இருக்கு. எங்கன்னா எங்க வேணாலும் போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜாயின் டிவைசஸ் 1 கொடுத்தோம், இப்போ வந்து ஓபன் பண்ற பாருங்க, இந்த ஒர்க் ஷீட் ஓபன் ஆகுது. ஓகே, ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆயாச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் 1 செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். பென்சில் வருது பாருங்க, டிவிடி, தென் ஹார்ட் டிஸ்க், தென் ஸ்மார்ட் போன்,
then pen drive, then memory card. ஓகே, தென் கீழே வரீங்க, ஃபினிஷ் பட்டன் கொடுக்குறீங்க. உங்களோட எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் கரெக்டான செக் மை ஆன்சர்ஸ் போறீங்க. ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கு. ரொம்பவே சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். ஓகே, இது எப்படி சார் ஷேர் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, லிங்க் டு திஸ் ஒர்க் ஷீட் இருக்கு பாருங்க. இதை வந்து காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, காப்பி பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடும். இந்த காப்பி பண்ண லிங்கை அப்படியே வந்து எங்க பண்ணிடலாம், நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது என்னன்னு தெரியல, இருந்தாலும் வந்து வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ண முடியாது. ஓகேவா, ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். இன்னும் வந்து இதுல அட்வான்ஸான சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அட்வான்ஸ்டு டீடைல்ஸ் இருக்கு, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதை வந்து இப்போ பண்ண முடியாது, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ ஜாயின் டிவைசஸ் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் போகலாம். ஓகேங்களா, யாருக்காவது டவுட் இருக்கு, இது புரியலைங்க சார்னா ஒன்ஸ் அகைன் சொல்லித்தரேன். ஓகே, இல்லைன்னா நெக்ஸ்ட் போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ல நெக்ஸ்ட் போவோம். சொல்லுங்க. ஜாயினா சொல்றேன், ஜாயின்ல வேற எக்ஸசைஸ் இருந்தா பார்த்து சொல்றேன், இருங்க. ஓகே ஓகே, ஓகே. மறுபடியும் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது முடிச்சிடலாம், முடிச்சுட்டு பார்த்துடலாம். இப்போ டிராக் அண்ட் டிராப் போயிடலாம். இப்போ டிராக் அண்ட் டிராப்கான ஃபைலை வந்து நான் என்னோட டிரைவ்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் 1 செகண்ட் போய் காட்டுறேன் பாருங்க. கெட் ஸ்டார்டட் போறோம், யூஸ் த ஃபைல். இப்போ நான் வந்து டிராக் அண்ட் டிராப் போறேன். அப்புறம் இன்னொரு ஜாயின் எக்ஸசைஸ் மறுபடியும் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். நான் டைம் இருக்கு, கண்டிப்பா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிராக் அண்ட் டிராப் போயிடலாம், ஓப்பன். இப்போ அந்த ஃபைல் இங்கே லோட் ஆயாச்சு. தென் அப்லோட் கொடுக்குறேன். ஜாயின் எக்ஸசைஸ் 1 செகண்ட் நான் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்துருவோம். இது பாருங்க, இது டிராக் அண்ட் டிராப், இழுத்து விடுதல்னு சொல்லுவார் சார், தமிழ்ல அது சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கார் சார், இழுத்து விடுதல். ஓகே, இப்போ வந்து எடிட்டிங் மோட்ல இருக்கு. இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பாருங்க. இது ஒரு சிம்பிளா ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், அதை வந்து நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ரா டாக்குமெண்ட், இதுல எந்த விதமான மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே நான் இது வரைக்கும் இல்லை, கலர் மட்டும் இருக்கு. ஓகேங்களா, இதுல வந்து 5 எம்டி பாக்ஸஸ் இருக்கு. The village was dash with excitement. The boys were dash than others. They were taking their dash out of their pockets. இந்த மாதிரி he had dash coins. இந்த மாதிரி some empty இருக்கு. இது வந்து கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ கீழே பாருங்க, ஒரு 5 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஆன்சர்ஸ், இந்த கேப்புக்கான ஆன்சர்ஸ் இங்க இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிராக் பண்ணிட்டு போய் கரெக்டான பொசிஷன்ல வைக்கணும். இதுக்கு பேர் டிராக் அண்ட் டிராப். சரி, இந்த பிளேஸ்ல இருக்கு இல்லைங்களா, எம்டியா இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வைக்க போறோம். இந்த பிளேஸ்க்கு தான் பேரு டிராப். டிராப், DROP, டிராப். டிராப் 1, டிராப் 2, டிராப் 3, டிராப் 4, டிராப் 5. சரி, இங்க இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை இதை டிராக் பண்ணி இழுத்துட்டு போய் இங்க வைக்கணும். அப்ப இதுல ஒரு 5 இருக்கு, 5 மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்ப நான் வந்து கமெண்ட் டைப் பண்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணுங்கிறதா பிரைமான ஒரு முக்கியமான விஷயம். டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது நம்மளோட லைவ் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணும், கமாண்ட் அதுல ஏற்றணும், தென் சேவ் பண்ணணும். இந்த 3 ப்ராசஸ் தாங்க. உங்களோட டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறீங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறீங்க, தென் கமாண்ட் கொடுக்குறீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து டாக்குமெண்ட் ஏற்றிட்டேன். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வரைகிறேன், கொஞ்சம் பெருசு பண்ணி வரைஞ்சி காட்டுறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்க. இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். 1வது டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் இப்போ இங்கே வரைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா கவனமா பாருங்க. தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸும் வரைஞ்சாச்சு. தென் 4th டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கேன். 5th டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சு. ரைட், அதே மாதிரி ஆன்சர் சைடில் போயிட்டு நம்ம வந்து 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிடணும் இல்லையா,
அது வரைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஒன்னாவது டெக்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் ஒன். இந்த பிளஸ் சிம்பிள், ஒரு பிளஸ் சிம்பிளை வச்சு அப்படியே நீங்க அப்படியே டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிரா பண்ணிடலாம். இது ப்ரிலிமினரியா யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா வந்து ஓரளவுக்கு எனக்கு சிஸ்டம் தெரியும் சார் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து விட்டு போகவே மாட்டீங்க. அப்படிதான் நாங்களும் ஆரம்பிச்சோம். பாருங்க, இப்போ வந்து 5 டிராப்ஸ் வரைஞ்சிட்டேன், 5 டிராக்ஸ் வரைஞ்சாச்சு. எல்லாமே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இன்னும் நான் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கல. உயிர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? கமாண்ட் அடிக்கணும். என்ன கமாண்ட் கொடுக்கணும்? இந்த இடத்துல டிராப் DRO கோலன் 1 கொடுக்குறேன். இது கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். நான் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால பாருங்க, டிராப் 1 கொடுத்துருக்கேன். யாரோ வந்திருக்காங்க, அவங்களை அட்மிட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, ரைட். பாருங்க, இப்ப டிராப் 1ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய கமாண்ட். இதுக்கு பேர் தான் கமாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிராப் கோலன் 1 ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னால டிராப் கோலன் 1 கொடுக்குறேன். இதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணாலும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் டைப் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுங்க. இது டிராப் 2ன்னு மாத்திக்கோங்க. இதுக்கு பேர் என்னது? டிராப் 2ன்னு மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? இங்க வந்து டிராப் 3ன்னு கொடுங்க. கண்ட்ரோல் V கொடுங்க. இதை டிராப் 3ன்னு மாத்திக்கோங்க. தென் என்ன இருக்கு? இங்க இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இங்க வந்து கண்ட்ரோல் V கொடுங்க. டிராப் 4ன்னு மாத்திக்கோங்க. தென் கடைசி பாக்ஸ்க்கு வந்துருங்க. இங்க வந்து கண்ட்ரோல் V கொடுத்து டிராப் 5ன்னு மாத்திக்கோங்க. வந்துருச்சுங்களா? இப்ப ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப ஆன்சர்ஸ் வந்து நமக்கு தெரியணும். கரெக்டா மேட்ச் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து தப்பா கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? கான்செப்ட் மாறிடும் இல்லைங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் டிராப்லாம் கொடுத்துட்டோம். அடுத்து டிராக் போகணும். டிராப் கொடுத்துட்டோம், அடுத்து டிராப் கொடுத்துட்டோம், அடுத்து டிராக் போகணும். ஓகேங்களா? இப்ப the village was dash with excitement அப்படிங்கிறதுல village was filled with excitementங்கிறதா சரியான ஆன்சர். அப்ப filled-க்கு போயிடுங்க. இங்க போயிட்டு என்ன கொடுக்கணும்? கமாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். DRAP கோலன் 1. இதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியா தெரியாம கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றதை வச்சு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ஹைலைட் பண்ணி கூட காட்டுற பாருங்க. டிராக் 1 கொடுத்துட்டுங்களா? இதை வந்து நீங்க என்ன பண்ண முன்னாடி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு வச்சுக்கோங்க கையில. இப்ப ரெண்டாவது ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க படிச்சு பாருங்க. The boys were more dash than others. More excited ஆன்சர் கரெக்ட். எக்ஸைட்டட். அதுல வந்து டிராக் நம்பர் கண்ட்ரோல் V டிராக் நம்பர் 2 கொடுத்துருங்க. ரைட். தென் நெக்ஸ்ட் வந்து இங்க வரும். They were taking their treasures வரணும். treasures தான் டிராக் 3ல வரணும். treasures. இதுல கண்ட்ரோல் V கொடுத்து 3 கொடுங்க. அடுத்தது he had dash coins. இந்த இடத்துல 4th 12 coinsங்கிறத ஆன்சர் கரெக்ட்டுங்க. அப்ப இங்க வந்துருங்க. கண்ட்ரோல் V கொடுங்க. இங்க டிராக்ல நம்பர் 4 கொடுத்துருங்க. தென் they would buy dash things. countless thingsங்கிறத ஆன்சர் கரெக்ட். countless things. இப்ப எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க ஏதாவது தப்பா பண்ணிருந்தீங்கன்னா ரெட் கலர்ல காட்டும். அப்ப நீங்க சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிம்பிள். பயப்படவே தேவையில்லை. இப்ப ஒரு ப்ரிவியூ மட்டும் பார்த்துருவோம். கரெக்டா பண்ணிருக்கிறோமா? ஓகே. இப்ப டிராக் அண்ட் டிராப் போயிட்டு இருக்கு. கவனிங்க. இப்போ வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபுல் பேஜுக்கும் நான் டிசைன் பண்றேன். இப்போ டிராக் அண்ட் டிராப்லாம் பண்றப்ப ஃபுல் பேஜுக்கு டிசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இருந்து டிராக் பண்ணி இங்க வைக்கிறது சிரமமா இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொஸ்டின் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஹாஃப் பேஜுக்குள்ள மட்டும் பண்ணீங்க. ஒரு ஒர்க் ஷீட் இருக்குன்னா ஒர்க் ஷீட்ல ஹாஃப் பேஜ்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க, இன்னொரு ஹாஃப் பேஜ்ல இன்னொரு எக்ஸசைஸ் கொடுங்க. அப்பதான் வந்து செட் ஆகும். இது வந்து நான் வந்து ட்ரையல் பார்க்கறதுக்காக பண்ணது. அதை அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. the village was filled with filled தான் எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஓகே. இப்போ வந்து இங்க வந்து நான் பாருங்க டிராக் பண்ணிட்டு வரேன். filled வச்சுட்டுங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்க. the boys were more excited than others. வந்தாச்சுங்களா? then next they were taking their treasure. இங்க வந்துரும். then he had 12 coins அப்படிங்கிறது இங்க வந்துரும். ஓகே. பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. கரெக்டா வந்தாச்சு. they would buy countless things.
வந்தாச்சுங்க. எல்லாமே வச்சுட்டோம். கரெக்டாக தான் வந்திருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபினிஷ் கொடுத்து. ஓகே, ஃபினிஷ் போகிறோம், செக் மை ஆன்சர்ஸ் போகிறோம். நம்மளோட ஆன்சர்ஸில் மார்க் கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்க. 10 out of 10 வந்தாச்சு. ஓகே, நம்மளோட drag and drop ஓவர். தென் இதை வந்து சேவ் பண்ணும் இல்லையா? சேவ் பண்ண மட்டும் நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். தென் பப்ளிக் ஒர்க்ஷீட்ஸ்குள்ளே போயிடுங்க. தென் இப்போ வந்து இங்கிலீஷில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனால வந்து பாருங்க, இது இங்கிலீஷில் 7th ஸ்டாண்டர்டில் வந்து வரக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? டைட்டில் வந்து ஈத்கா தான் அந்த லெசனோட டைட்டில். ஈத்கா அப்படிங்கிறது தான் லெசன் டைட்டில். அதனால நான் வந்து கேப் லெட்டர்ல அடிக்கிறேன், ஈத்கா. தென் லாங்குவேஜ் என்ன வரும்? இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்கேன், அதனால இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். தென் ஸ்கூல் சப்ஜெக்ட் ESL, இங்கிலீஷ் ஆஸ் a செகண்ட் லாங்குவேஜ், கிரேட் லெவல் 7th. ஓகே, மெயின் கான்டென்ட் இது வந்து காம்ப்ரிஹென்ஷன்ல தான் வருது, அல்லது கேப் ஃபில்லிங்னு கொடுத்துருங்க. கேப் ஃபில்லிங் கண்டென்ட். அதர் கண்டென்ட்ல வந்து drag and drop. இது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுத்துடலாம். அதில் முடிஞ்சது. ஏஜ் குரூப் வந்து 8 yearsல இருந்து 13 years வரைக்கும் கொடுத்துருங்க. 7th ஸ்டாண்டர்ட் தான், இருந்தாலும் அப்படி கொடுத்து வச்சிருக்கேன். சால்வ் த எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்தாலும் இது வந்து எடுத்துப்போம், இல்லைன்னா எடுக்காது. ஓகேங்க, இதையும் அப்படி சேவ் பண்ணணுமா? பிடிஎஃபா எடுத்துக்கலாமா? வேண்டாம் கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. தென் அலோவ் எஸ் கொடுத்துருங்க, சேவ் கொடுங்க. இப்போ சேவ் கொடுக்குறப்ப உங்கள் ஒர்க் ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க சார், சேவ் ஆயிடுச்சு, ஆனால் எங்கேங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இதில் தான் இருக்கும். எங்கே இருக்கணும்? உங்களோட லாகின்ல இருக்கும். பாருங்க, இப்போ என்னோட லாகின்ல போய் மை ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ணதெல்லாம் வந்திருக்கும், இதில் இருக்கும். இப்படி ட்ராக் நீங்க எடுத்துட்டே பார்த்துட்டே போகலாம், நிறைய இருக்கு பாருங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ பண்ணது இது இருக்கு, ஜாயிண்ட் டிவைசஸ் 1. தென் ஈத்கா பண்ணோம் இல்லைங்களா? இப்போ பண்ணோம்ல, அது இருக்கும் பாருங்க. இது ஈத்கா இப்போ பண்ணது, ஈத்கா இதுவும் இருக்கு. இப்போ இந்த எக்ஸசைஸை நீங்க வந்து இப்போ மறுபடியும் 1 செகண்ட் இதை அப்படியே லோட் பண்ணிவிட்டு நீங்க வந்து அதோட லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சிம்பிளான ஒர்க். இது drag and drop முடிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் போயிடுங்க, கெட் ஸ்டார்டட் போயிடுங்க. உங்களோட டிரைவ்ல இருக்கக்கூடிய ஃபைலை இப்போ நான் லோட் பண்ண போறேன். நம்ம டிரைவ்ல இருக்கக்கூடிய லோட் பண்ண போறேன். பேர் ஒன்று என்னன்னா டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். அதான் இப்போ இந்த டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்றேன். பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். அப்லோட் கொடுக்குறேன். சிம்பிளா டாக்குமெண்ட் இருந்தால் ஃபாஸ்டா லோட் ஆயிடும், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்லோட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்லோட் ஆயாச்சு. ஓகே, இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேன் யூ சே த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான இமேஜ் இங்கே இருக்கு, H5P அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் H5P பற்றி தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இருந்தாலும் வந்து இதில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு எம்டியா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எம்டி பாக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் த ரைட் ஆன்சர், தட் இஸ் டிராப் டவுன் சொன்னோம். டிராப் டவுன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் நிறைய வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணுறப்ப இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் ஒன்று வரும். அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் அப்படியே கீழே வரும். அந்த எக்ஸசைஸ் டிராப் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் டிராப் டவுன் செலக்ட். ஓகே, டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் தான் நம்ம இப்போ வந்து இங்கே பண்ண போறோம். ஓகே, நான் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் இது. சரிங்க சார், நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கீங்க, புதுசா ஒன்று பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. நான் அதை வந்து கடைசியா வந்து பண்ணி காட்டுறேன், டைம் இருக்கிறத பொறுத்துட்டு. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், இப்போ இது வந்து இமேஜ். கேன் யூ சே த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். ரைட், ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து சூஸர டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை செட் பண்ண போறேன். அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள். ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன்.
நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் இன்னும் இதை எலாபரேட்டாக எடுக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் ஈஸி இல்லைங்களா? அதுக்காக தான் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக ஃபாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும் ட்ராப் டவுன் வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிட்டோமா? ரைட். இதில் வந்துட்டு கமாண்ட் கொடுப்போமா? என்ன கமாண்ட் கொடுக்கணும்? சூஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணுங்க. சூஸ், CHOOSE, சூஸ்ங்க. கொஞ்சம் பெருசு பண்ணி ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். என்ன கமாண்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. சூஸ் கோலன் கமாண்டுங்க. சூஸ் என்ன சார் கேப் லெட்டர்ல கொடுக்குறீங்க, முதல்ல ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தீங்கன்னு கேட்கலாம். நீங்க என்ன லெட்டர் வேணாலும் கொடுக்கலாம். கேஸ் இன்சென்சிட்டிவ். அது கேஸ் வந்து நீங்க கேப் லெட்டர் கொடுத்தாலும் அது ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? சூஸ் கோலன் கமாண்ட் வந்து சூஸ் கோலன் தான் கமாண்ட். நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்க, சூஸ் கோலன் தான் கமாண்ட். சரிங்க, இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கொஸ்டின் என்ன H5P இது வந்து என்ன, இந்த இமேஜ்ல இருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறாங்க. கேன் யூ சே தி நேம் ஆஃப் தி ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டோட நேம் என்னன்னு கேட்கறாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ராங் ஆன்சர்ஸ் ரைட் ஆன்சர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பாருங்க, நான் வந்து HTML 5 ப்ராடக்ட்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் PRODUCT ப்ராடக்ட். சரிங்க, இன்னொரு ஆன்சர் கொடுக்கணுமே, அதுக்கு செப்பரேட் பண்றதுக்கு ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் போட்டு ஹைடெக் 5 ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி எத்தனை ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்னா எத்தனாலும் கொடுக்கலாங்க. இன்னொன்று கூட கொடுக்குறேன், ஹைடெக் 5 ப்ரோக்ராம்னு கொடுக்குறேன். இதெல்லாம் ராங் ஆன்சருங்க. சரியான ஆன்சர் ஒன்று வந்து உள்ள இன்சர்ட் பண்ணாலும் கடைசியாக கூட கொடுக்கலாம். இப்போ சரியான ஆன்சர் கொடுக்குறப்ப ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அல்லது ஸ்டார் சிம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்ட்ரிக் அல்லது ஸ்டார், அந்த ஸ்டார் போட்டீங்கன்னா அதுதான் சரியான ஆன்சர்னு அர்த்தங்க. இப்போ HTML 5 பேக்கேஜ்ங்கிறது சரியான ஆன்சர். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேங்க இதுல. ஓகே, இப்போ வந்து நான் ப்ரீவியூ போறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி காட்டுகிறேன். இது புரியல அப்படின்னா 1 செகண்ட் மறுபடியும் பாருங்க. இதுல வந்து சூஸ் கமாண்ட் கொடுத்துருக்கேன், சூஸ் கோலன் கொடுத்துட்டு ராங் ஆன்சர்ஸ் 3 கொடுத்துருக்கேன். செப்பரேட் பண்றதுக்கு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். சரியான ஆன்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். HTML 5 பேக்கேஜ்னு கொடுத்துருக்கேன். அதான் வந்து சரியான ஆன்சர். இப்போ ப்ரீவியூ போலாம். நீங்க தப்பா கொடுத்தீங்க ரெட் கலர்ல காட்டும், அதை வச்சு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தப்பா இருக்கு பாருங்க. இப்ப இந்த ப்ரீவியூல பாருங்க, ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இங்க பாருங்க, சின்னதா இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். என்ன சார் எழுத்து ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? அப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் ப்ரீவியூக்குள்ள போயிடணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டிராப் டவுன், ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ்ல நல்லா கவனிங்க, இந்த டயலாக் பாக்ஸ்ல நீங்க ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல பாருங்க, ஃபாண்ட் நான் வந்து என்ன ஃபாண்ட் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். சூப்பர்பா இருக்கக்கூடிய ஃபாண்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ராக் சால்ட் ஃபாண்ட் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா எலிவேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபாண்ட் நிறைய இந்த ஃபாண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிறேன். தென் அதோட சைஸ் வந்து நான் வந்து ஒரு 32 கொடுத்துக்கிறேன் சைஸ். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து எல்லோ கொடுத்துக்கிறேன். எல்லோ கொடுத்துட்டேன். பார்டர் கலர் வந்து நான் வந்து டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, கீழே வரீங்க. பேக்ரவுண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா வேணுமா இல்ல அது வந்து ஒபேக்கா வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. இது இப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க. பார்டர் வித் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 கொடுங்க. ரவுண்டட் கார்னர்ஸ் விட்டுருங்க. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துங்க. அப்ளை டு த ஹோல் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்ப பாருங்க. இப்ப பாருங்க பார்டர் வந்து நல்லா டார்க் ப்ளூல வந்தாச்சு. தென் டிராப் டவுன் கொடுக்குறோம் பாருங்க. சூப்பராக வந்துச்சுங்களா ஃபாண்ட். HTML 5 ப்ராடக்ட், HTML 5 ப்ராஜெக்ட், HTML 5 ப்ரோக்ராம், HTML 5 பேக்கேஜ் இப்படி இருக்கு. இப்போ சரியான ஆன்சர் என்ன? HTML 5 பேக்கேஜ் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சார் இதுல பிளாங்க் ஸ்பேஸ்ல கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். என்ன அதை ஆல்டர் பண்ணணும்னா நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஆல்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க 1 செகண்ட், நம்ம எடிட்டர்ல தான் இருக்கிறோம். அப்படியே எடிட்டர் போங்க. போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லேயே போயிட்டு HTML 5 பதில் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், இப்படி பிளாங்க் ஸ்பேஸ்ல ஆல்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும், அப்போதான் புரியும்.
ஓகே, மறுபடியும் ப்ரிவியூ போவோம். பாருங்க கரெக்டா ஸ்பேஸ்ல கொஞ்சம் அலைன் பண்ணிருக்கேன், மாத்திருக்கேன். ரைட், இப்போ நம்ம வந்து சரியான ஆன்சர் செலக்ட் பண்றேன், தென் ஃபினிஷ் பட்டன் அழுத்துறேன். உங்களுக்கு வந்து சரியான ஆன்சர் இருந்தா மார்க் கிடைக்கும், இல்லைன்னா வந்து 0 மார்க் கிடைக்கும். ஏன்னா 10 out of 10 வந்தாச்சு. சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாமா? இது வந்து சிம்பிளா காட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வந்து சரிங்க சார், இது இந்த சூஸ் த ரைட் ஆன்சர், சாரி டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன சார் அட்வான்டேஜ் நீங்க கேட்கலாம். ராங் ஆன்சர்ஸ்ல காட்டு, ரைட் ஆன்சர் மட்டும் காட்டு. ஓகே, இப்போ என்ன சார் அட்வான்டேஜ் நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால உங்களோட ஒர்க் ஷீட்ல ஸ்பேஸ் ரொம்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதாவது என்ன வைஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் வந்து நிறைய எடுத்துக்காம ஒரு சின்ன ஏரியால ஒரு கொஸ்டின் டிசைன் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் நிறைய வைக்கலாம். 10 கொஸ்டின்ஸ் கூட வச்சு வைக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆன்சர்ஸ் நிறைய நீங்க இதுக்கு கொடுக்கலாம். இதே வந்து எம்சிக்யூ எடுத்தீங்கன்னா நீங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் மோர் ஸ்பேஸ் ஆன் யுவர் ஒர்க் ஸ்பேஸ், ஒர்க் ஷீட். இதுல வந்து அப்படி இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இடம் ரொம்பவே நீங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம், கம்மியா கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி டிசைன் பண்றதுக்காக தான் இந்த டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு ஒர்க் ஷீட்ல நிறைய விஷயத்தை வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுங்க. அதே மாதிரி பசங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஃபாண்ட் சைட்லாம் நல்லா பெருசு, இதுலயும் பண்ணலாம், மற்ற விஷயங்கள்லயும் பண்ண முடியும், fill in the blanksலயும் பண்ண முடியும். இதுல பாருங்க நீட்டா பாருங்க, ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறோம், கலர் கொடுத்துக்கிறோம், எஃபெக்ட் எல்லாம் நல்லா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்ப சேவ் பண்ணிக்குவோமா? சேவ் பண்ணலாம். இதுவும் பப்ளிக்கா சேவ் பண்ணிக்கலாம், அது பிரைவேட்டா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, பப்ளிக்கா சேவ் பண்றப்ப இது வந்து என்னது, சூஸ் த ரைட் ஆன்சர் இல்லைங்களா, வருது, ஃபார்ம் வருது. இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு டைம் நான் ஃபில் பண்ணி காட்டிட்டே இருக்கேன், நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஜஸ்ட் வந்து என்னது, சூஸ் த ரைட் டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இல்லைங்களா. இப்போ டிராப் டவுன் சாம்பிள் போடுறேன், சாம்பிள் டிராப் டவுன் டெஸ்ட் அல்லது சாம்பிள் டிராப் டவுன் சாம்பிள். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் போட்டு, இங்கிலீஷ்ல தான் பண்ணிருக்கோம், இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. தென் ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து அதுவும் வந்து இங்கிலீஷே போட்டுங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் வருது, இங்கிலீஷ் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் கிரேட் லெவல் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போட்டுக்கோங்க. தென் மெயின் கான்டென்ட் வந்து கம்ப்யூட்டர். ஓகே, தென் அதர் கண்டென்ட்ஸ் வந்து சூஸ் ரைட் ஆன்சர், அது டிராப் டவுன்ல வருது. சூஸ் ரைட்னு கொடுத்துருங்க. ஏஜ் போட்டுக்குங்க. ஏஜ் வந்து 8 to 12, மிடில் ஸ்கூல்ல 8, அதாவது உங்களோட ஸ்டூடெண்டோட டார்கெட் ஏரியாவை பொறுத்து கொடுத்துக்குங்க. டிராப் டவுன் ஆரம்பத்தில் கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரீயாக ஃபாஸ்ட்டாக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, சேவ் கொடுத்துட்றேன். இந்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும், உங்களோட லாகின்ல தான் இருக்கும். இப்போ அழகா வருது. ஓகேவா? ஓகேங்களா? பர்ஃபெக்டா பண்றோம். இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் ஷீட்ல நீங்க அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாடல் ஒர்க் ஷீட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறோம் அப்புறம். ஓகே, அடுத்த ஒர்க் ஷீட் போயிடலாம். இப்போ வந்து 12 ஆயிடுச்சு டைம். இன்னும் ஒன்று பார்த்துடலாம். ஆல்ரெடி டைம் 12 ஆயிடுச்சு, அதனால லாஸ்ட் ஒன் அதை மட்டும் பார்த்துடலாம். செக் பாக்ஸ் பார்க்கலாம், டிராப் டவுன் பார்த்துட்டோம். அடுத்தது செக் பாக்ஸ் பார்த்துடலாம். செக் பாக்ஸ் பார்த்துட்டு இன்னும் ஒன்று தமிழில் ஒன்று பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ செக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டன்ல ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ எம்சிக்யூலாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், ஏதாவது ஒன்று தான். மோர் தென் ஒன்னுக்கு வந்து நம்ம வந்து சம் டிசைன் பண்ணலாம். இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் தென் ஒன் ஐட்டம் வந்து டிக் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ஃபார்ம்ல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய, அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் தான் இது. இந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு, இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு, சயின்ஸ் டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இந்த ஃபார்ம் டாக்குமெண்ட் லோட் பண்ணிட்டு இருக்கேன், லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். இதை டிசைன் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பாருங்க, டிக் த ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஹாபிஸ் ஆஃப் ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட்டோட
ப்ரொஃபஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹண்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபஷன், நேச்சுரலிஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன், கான்ட்ராக்டர் ஒரு ப்ரொஃபஷன். ஓகேங்களா? இப்ப இந்த 4 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல எது சரியானதுன்னு பாத்தீங்கன்னா ஹண்டர் சரி, ஃபோட்டோகிராஃபர் சரி, நேச்சுரலிஸ்ட் சரி, கான்ட்ராக்டர்ங்கிறது மட்டும் ராங். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட் இதை டிக் பண்ணும், இதை மட்டும் டிக் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி டிசைன் பண்ண போறோம். நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகேங்க. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நம்மளோட ஓகேன்னா ஒரு செக் பாக்ஸா இருந்தாலும் நீங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சே ஆகணும். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிடும். தென் இந்த போட்டோகிராஃபருக்கு நேரம் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிடும். நேச்சுரலிஸ்டுக்கு நேரம் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிடும். தென் கான்ட்ராக்டருக்கு நேரம் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிடும். ஓகே, இதுல கமெண்ட் கொடுக்குற பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் சைஸ் இதா இருக்கு, கொஞ்சம் ஒரே மாதிரி சைஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இதுல வந்து நான் வந்து இப்போ வந்து என்ன கமெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட், TICK, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. TICK டிக் கோலன். இந்த ஹண்டர்ங்கிறது சரின்னா எஸ் கொடுத்துருங்க, எஸ். ஓகேங்க, இதை மறுபடியும் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, காப்பி கொடுத்துக்கோங்க. தென் இங்கேயும் எஸ் தானே, அதனால அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. இங்கேயும் எஸ் தானே, அதனால அப்படியே சேவ் பண்ணிக்கங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. இங்க மட்டும் நோ கொடுக்கணுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மட்டும் எஸ் எடுத்துட்டு நோ கொடுக்கணும். ஓகேங்களா? நோ கொடுத்தாச்சு. தென் ப்ரிவியூ பார்த்துடலாம். ப்ரிவியூ இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம் டாக்குமெண்ட்டை. தென் ப்ரிவியூ போகிறோம். ப்ரிவியூவில் பாருங்க, இந்த மாதிரி செக் பாக்ஸ் வருது. இது இப்படி டிக் பண்ணீங்கன்னா டிக் வரும். இங்கே பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா மார்க் குறைஞ்சிரும். டிக் வராது, ஆக்சுவலி இங்கே நோ கொடுத்துருக்கோம். இதையும் டிக் பண்ணீங்கன்னா மார்க் குறைஞ்சிரும். ராங் ஆன்சர் நம்ம டிக் பண்ணால் மார்க் குறைஞ்சிரும். இதை டிக் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடாது, பண்ணால் தப்பு, ஆன்சரோட மார்க் குறைஞ்சிரும். இப்போ நான் பண்ணி பார்க்கலாம், பாருங்க என்ன வருது பாருங்க. எல்லாமே நான் கரெக்டுன்னு போடுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன், செக் மை ஆன்சர்ஸ் வரேன், பாருங்க ராங் காட்டுது, மார்க் 7 மார்க் தான் போட்டிருக்கு. ஒன் செகண்ட் சால்வ் பண்ணி பார்ப்போமா? பாருங்க. தென் இதை நான் டிக் பண்றேன், இதை விட்டுறேன். தென் ஃபினிஷ் பண்றேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். தென் பாருங்க 10 out of 10 வந்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ரீகேப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஜாயின் பண்றோம். மேட்ச் பண்றதுக்கான எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தோம் யூசிங் ஜாயின் கமாண்ட். ரெண்டாவது வந்து ரொம்பவே முக்கியமானது டிராக் அண்ட் டிராப், அது பார்த்தோம் யூசிங் டிராப் கமாண்ட் அண்ட் டிராக் கமாண்ட், டிராக் கோலன் டிராப் கோலன் கமாண்ட். ஜாயின் கோலன் கமாண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், டிராப் கோலன் டிராக் கோலன். அடுத்து தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோம், சூஸ் கோலன் பார்த்தோம். ஃபோர்த் என்ன பார்த்துருக்கோம், ஜாயின் கோலன் பார்த்துருக்கோம். இந்த 4 யூஸ் பண்ணி அருமையான ஒர்க் ஷீட்ஸை வந்து நீங்க டிசைன் பண்ண முடியும். அதை பார்த்துக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். இப்ப தமிழ்ல வந்து ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன், லாஸ்ட் ஒன், அது மட்டும் தான். இருங்க ஒரே நிமிஷம், அதை லோட் பண்ணிக்கிறேன் டாக்குமெண்ட்டை. தமிழ்ல ஜாயினிங் வித் ஏரோஸ் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து பாருங்க. இப்ப நான் வந்து தமிழ்ல ஒரு வேர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேங்க. இதுல ஃபாண்ட் அழகா இருக்குங்க இந்த ஃபாண்ட். ஆனா வந்து நீங்க இதை அப்லோட் பண்ணீங்கன்னா ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டா யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். தட் இஸ் அந்த லதா ஃபாண்ட் அந்த மாதிரி மாறிடும். ஆனா எனக்கு அப்படி ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இதே ஃபாண்ட் அழகா இப்படியே வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஸ்னிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், அந்த டூலுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு இந்த மாதிரி நியூ கொடுத்து இதை அப்படியே வந்து இதை அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கிறீங்க. இதை அப்படியே உங்க டிரைவ்ல சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் ஆஸ் கொடுத்து இது PNG ஃபைலா சேவ் ஆகும். ஓகே, PNG ஃபைலா சேவ் ஆகும். இப்போ சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டு இப்ப பாருங்க இந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் ஒன்ஸ் அகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைல்ல வந்து கேட்கலையா சார் ஸ்கிரீன் கேட்கலையா ஸ்கிரீன் தெரியலைங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இருங்க, நான் இப்போ வந்து ஸ்கிரீன் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இப்ப பாருங்க, இப்ப வருதா? சார் நான் சார். இப்ப ஸ்கிரீன் இப்ப ஓகே. இப்ப பாருங்க, நான் டாக்குமெண்ட் நான் தமிழ்ல ஒண்ணு பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அதை பண்ணி காட்டுற பாருங்க. இப்ப நான் ஒரே நிமிஷம், ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு மறுபடியும், அதனாலதான் அது சரியா ஒர்க் ஆகல. எல்லா ஃபார்மும் ஒர்க் ஆகல. இருங்க ஒரே நிமிஷம். என்டையர் ஸ்கிரீனுக்குள்ள போயிடுறேன். இப்ப அதை ஷேர் பண்றேன். இப்ப ஷேரிங் வந்திருக்கும். இப்ப பாருங்க, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் லோட் பண்ணிருக்க பாருங்க. இப்ப தெரியுதா? அது வேர்ட் டாக்குமெண்ட், தமிழ் பொறுத்துக பாரதியார் திருவள்ளுவர். ஓகே, இப்ப இந்த டாக்குமெண்ட் வந்து வேர்ட்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன். நான் வேர்ட் ஃபைலா லோட் பண்ணா என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இந்த மாதிரி அழகான ஃபாண்ட் ஸ்டைல் வராதுங்க, சரிங்களா? அதுக்கு மேல என்ன வந்துடும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லதா ஃபாண்ட்ல வந்துடும். அது வந்து சரியா இருக்காதுங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும், அழகா இருக்கும், ஃபாண்ட் நல்லா பெருசா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், இந்த டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் நான் அப்படியே இமேஜா மாத்திக்கிறேன். இமேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த ஸ்னிப்பிங் டூல்ல போயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நியூ கொடுத்து இந்த மாதிரி அப்படியே இதை வந்து அப்படியே என்ன பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே கிராப் பண்ணிங்க, கட் பண்ணிங்க, இதோட கட் பண்ணிங்க, கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிட்டீங்க. இதை வந்து சேவ் ஆஸ் கொடுத்து உங்க ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபோல்டர்ல உங்க டிரைவ்ல சேவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நான் வெளியில வந்துடுறேன். இப்போ ஒன்ஸ் அகைன் நான் வந்து குரோம்க்கு வந்து ஸ்டாப் ஷேரிங் கொடுத்து போகலாம், இல்லைன்னா குரோம் வருதான்னு பாருங்க, வரலைன்னா நான் மாடி பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு குரோம்ல லைவ் ஒர்க் ஷீட்ஸ்க்குள்ள போறேன். இப்போ லைவ் ஒர்க் ஷீட்ஸ் தெரியுதா? லைவ் ஒர்க் ஷீட்ஸ் பேஜ் வருதா பாருங்க. ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் வந்து இருங்க, இது முடிச்சிட்டோம், இதை விட்டு வெளியில வந்துடுவோம். இப்போ நியூ மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்க்குள்ள போறேன், கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். தென் இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணி வரணும். சேவ் பண்ணாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே, இதை சேவ் பண்ணல இல்லையா, அதனால இந்த எரர் காட்டுது. ஓகே, சேவ் கொடுப்போம். சேவ் வந்து பிரைவேட்டே கொடுத்துறேன், ஜிம் கார்பெட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் இப்போ வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து கெட் ஸ்டார்டட் போறேன். இப்போ தமிழ்ல பண்ணலாம், ஃபாண்ட் லாஸ்ட்லெஸ் ஃபாண்டா வரதுக்காக இப்போ சூஸ் ஃபைல் போறேன். என்னோட டிரைவ்ல இருக்கிற அந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஃபைல் இந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபாண்ட் மாறாம அப்படியே எடுத்துட்டு வரும். அதை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இந்த ஃபைல் தான் தமிழ் ஜாயின் லைன்ஸ் பிஎன்ஜி ஃபைல், இமேஜ் ஃபைலுங்க. அது வேர்ட் ஃபைலை அப்படியே லோட் பண்ணீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வராது. ஆனால் நான் பிஎன்ஜி ஃபைலை மாற்றி அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் 5 MBக்குள்ள இருக்கணும். இப்போ பாருங்க, ஃபாண்ட் அழகா அதே மாதிரி வருது பாருங்க. என்ன ஃபாண்ட் டிசைன் பண்ணிருக்கோம் அந்த ஃபாண்ட் அப்படியே கிடைக்கும், இமேஜ் ஃபைலை மாற்றி கொண்டு வரப்ப. இதுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே ஜாயின் இன்னொரு தடவை பண்ணி காட்ட சொன்னீங்க இல்லையா, அதுக்காக இன்னொரு தடவை நான் வந்து உங்களுக்காக வச்சிருந்த ஒரு அற்புதமான ஒரு டாக்குமெண்ட் தான் இது, ஒரு ஒர்க் ஷீட். ஓகேங்களா, தமிழ்ல பொறுத்து நான் முதல்ல வெரி ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுனால என்னால் கொஞ்சம் போக முடியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 இருக்கு. மேட்சிங் ரொம்ப சிம்பிள் தான். மேட்சிங் நமக்கு தெரியாது இருக்கவே போறதில்ல. ஓகேங்களா, இங்க மேட்ச் பண்ணணும். இதுதான் நம்மளோட எக்ஸசைஸ். ஏற்கனவே நம்ம வந்து இமேஜ்ல பண்ண மாதிரியே தான் இது. இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸா போறோம், நம்மளோட ஒர்க் ஷீட்ல என்ன வேணுமோ அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சு. சரி, இப்ப ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறேன். கொஞ்சம் கேப் விட்டு வரைஞ்சிங்க, ஒன்று மேல ஒன்று ஓவர்லேப் ஆகிடக்கூடாது. தென் தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறேன். தென் ஃபோர்த்,
then fifth text box வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணும் இல்லையா? ஓகே, தென் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், தென் தேர்ட் ஒன். ஸ்கிரீன் தெரியலைன்னா சொல்லிடுங்க. தென் ஃபோர்த் ஒன், தென் ஃபிஃப்த் ஒன் வரைஞ்சாச்சு. ஓகேங்க, இப்போ கமாண்ட் கொடுக்குறோம். கமாண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? என்ன கொடுக்கணுங்க? ஜாயின் கமாண்ட், JOIN :1 கொடுக்குறோம். ஜாயின் :1. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு எல்லாமே வரிசையாக நம்பர் கொடுத்துட்டே வரலாம். Ctrl+C கொடுத்து அடுத்ததுல வந்து Ctrl+V கொடுத்துருங்க. இதை ஜாயின் நம்பர் 2ன்னு மாற்றிடுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இதில் Ctrl+V கொடுத்து ஜாயின் நம்பர் 3ன்னு மாற்றிடுங்க தொல்காப்பியருக்கு. அடுத்து இளங்குமரனாருக்கும் அதே மாதிரி Ctrl+V கொடுத்து ஜாயின் நம்பர் 4ன்னு மாற்றிடுங்க. அடுத்து வாணிதாசன் அவருக்கும் Ctrl+V கொடுத்து ஜாயின் நம்பர் 5ன்னு மாற்றிடுங்க. இந்த சைடு போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சோமா, ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஜாயின் கமெண்டாக தான் கொடுக்க போகிறோம். இப்போ சரியான ஆன்சர் எடுத்து கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ பாரதியார் ஜாயின் 1 பாரதியார்னா இங்கே மகாகவியில் கொடுக்கணும் இல்லையா? பாருங்க, ஜாயின் 1 மகாகவி. ஜாயின் 2 திருவள்ளுவர் திருக்குறள், அப்போ இங்கே வந்து Ctrl+V கொடுத்து ஜாயின் 2 கொடுத்துருங்க. அடுத்தது தொல்காப்பியர் ஜாயின் 3, அப்போ இங்கே வந்து Ctrl+V கொடுத்து தொல்காப்பியர் ஜாயின் 3 கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது இளங்குமரனார் அவர் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அவர் வந்து கூப்பிடுவாங்க. அவருக்கு வந்து ஜாயின் 4 கொடுத்துருங்க. வாணிதாசன் வந்தா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்றாங்க, அப்போ வந்து ஜாயின் 5 கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லாமே தயாராயிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சும்மா போட்டு வச்சேன் காலையில். ஓகே, இப்போ ப்ரிவியூ பார்ப்போம். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா மேட்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இல்லைங்களா? பென்சில் வந்துச்சு பாருங்க, பென்சில் அழகாக பென்சில் வந்துச்சு பாருங்க. இப்போ பாரதியார் வச்சு அப்படியே திருக்குறள் மகாகவியில் கொடுத்துருங்க. தென் திருவள்ளுவர் எடுத்து திருக்குறளில் ஜாயின் பண்ணிடுங்க. தொல்காப்பியர் எடுத்து தொல்காப்பியம் அதில் கொடுத்துருங்க. இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர், வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரீவியூவில் ஃபினிஷ் கொடுக்குறோம். தென் ஆன்சர் செக் பண்ணுறோம். உங்களுக்கு 10/10 வந்தாச்சு. தென் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறோம், பப்ளிக்காக சேவ் பண்ணலாம். இப்போ பப்ளிக்காக சேவ் பண்ணுறப்ப தமிழில் வருது அப்படின்னா, இப்போ இருங்க, மேட்சிங் ஜாயினிங் தான் மேட்சிங் எக்ஸசைஸ் தான், மேட்சிங் இன் தமிழ் ஓகே, ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். லாங்குவேஜ் வந்து தமிழ்னு கொடுக்கணும். இந்த இடத்துல தமிழ்னு கொடுத்தீங்கன்னா இங்க தமிழ் இருக்கா என்னன்னு தெரியல, இருங்க தமிழ் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். தமிழ் காட்டல, ஸ்க்ரோல் பண்ணி வந்தாச்சு. இருக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன், டக்குன்னு வரலையா, கொஞ்சம் ஸ்கூல் சப்ஜெக்டும் தமிழ்ல போட்டிருக்கேன். தென் கிரேடு வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வருதா, அதனால 8th போட்டுக்கிறோம். அப்புறம் தமிழ் மேட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் அதர் கண்டென்ட்ல ஆத்தர்ஸ் போட்டலாமா? ஆத்தர்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைப்பு கரெக்டாக கொடுத்துக்கணும். சப் கண்டென்ட், மெயின் கண்டென்ட் எல்லாமே. தென் 8 to 13 போட்டுங்க. தென் டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் இந்த solve the matching exercise. Solve the matching exercise. Okay,
தென் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன்னா எஸ் கொடுங்க, இல்லை வேண்டாம் நோ கொடுத்துருங்க. எம்பெட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடுங்க, ஓகே கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகே பாருங்க, நம்மளோட மை ஒர்க் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது கீழே கடைசியாக இருக்கும். தமிழில் நிறைய பண்ணி வச்சுருக்கோம், ஹிந்தியில் கூட பண்ணியிருக்கோம் அன்னைக்கு எடுத்ததில். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணது பாருங்க வந்தாச்சு. இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக பண்ண மேட்சிங் இன் தமிழ். ரொம்பவே சிம்பிளானது, நிறைய இருக்குங்க இதில். நான் டைம் பத்தாது, ஒரு நாளில் ஒரு செஷனில் முடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டே போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஷீட்டில் மிகப்பெரிய அளவில் போயிடலாம். அது இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸில் இதை விட ஈஸியாக இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் டிசைன் பண்ணவே முடியாது. பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே விளையாட்டுத்தனமாக அதாவது கேமிஃபைடு கண்டென்ட்டாக இது மாறியாச்சு. ஈஸியாக மார்க்ஸ் வந்துடும். இதுக்கு மேலே இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கு டைம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட இப்போ பார்த்தீங்கன்னா சாரதுன்னு நிறைய பண்ணியிருக்காரு. சாரது பார்க்குறனா கூட நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். சார் உங்களோட இது சொல்லுங்கள் சார், லாகின். நிசாந்த், சங்கர் நிசாந்த் தானே? 81 கொடுங்க சார் என்ஐ 81 சங்கர் 81 லாகின்ல பார்க்கணும், கம்யூனிட்டியில் போகணும். ஓகே ஓகே, கம்யூனிட்டியில் சர்ச் இருங்க. ஃபாலோட் யூசர்ஸ், சங்கர் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க ஒரே நிமிஷம். இருந்ததா? ஓகே ஒரே நிமிஷம். சங்கர்னு கொடுத்தா எஸ்கெச் போடுங்களா? SAN வரல. ஓகே வந்துச்சு பாருங்க. சங்கர் சார் பண்ணது எல்லாமே இதுல இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் போட்டாரு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, அல்ஜிப்ராவில் போட்டிருக்காரு பாருங்க, சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஒர்க் ஷீட்டை மேத்தமெட்டிக்ஸில். இது போடுறப்ப ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்ஸும் இங்கே காட்டும், அதை வந்து நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் பண்ணணும்ல, நிறைய இப்போ தேடுறப்ப ரிலவெண்ட்டாக இருக்கிறதுலாம் வரும். அது சம்மந்தமான ரேஷியோவில் சார் போட்டிருக்காரு. ரேஷியோ போய் லோட் பண்ணிங்கன்னா அது ரேஷியோ சம்மந்தப்பட்டதெல்லாம் கீழே காட்டும், வேற எக்ஸசைஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இன்ட்ராக்டிவாக ஒரு ஒர்க் ஷீட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது லைவ் ஒர்க் ஷீட்ஸில் பாருங்க. இந்த இதுதான் லாகின். இந்த லாகின் போனால் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அத்தனையும் வரும். ஷேர் ஒர்க் ஷீட் 7 வச்சிருக்காரு, இதெல்லாம் இன்னும் ஷேர் பண்ணாமே வச்சிருப்பாரு. ஓகே எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே 7 ஒர்க் ஷீட்ஸும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே நிறைய போட்டு வச்சிருக்காரு, அதெல்லாம் ப்ரைவேட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அருமையாக பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கேட்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 10:30 ஆரம்பிச்சோம், 12:30 ஆக போகுது. சார் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சங்கர் சார் ஒர்க் ஷீட் ஒன்று ஒர்க் பண்ணி காட்டுங்க சார். சங்கர் சார் ஒர்க் ஷீட் ஒன்று ஒர்க் பண்ணி காட்டணுமா? ஏன்னா செல்போன் ஓகே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றும் ஏன்னா செல்போன் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி போய் உட்கார முடியுது. கண்டிப்பா பண்ணலாம். பாருங்க பண்ற பாருங்க பாருங்க ஜூம் பண்ணியாங்க சார். ஜூம் பண்ணிட்டீங்க. இருங்க ஜூம் பண்ணியாங்க சார். ஜூம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசா தெரியும். செல்போன் ஓகே செல்போன்ல சாத்தியமா? செல்போன்ல பாத்தீங்களா? அருமையா பண்ணலாங்க, ஜூம் பண்ணி அருமையா பண்ணலாம் செல்போன்ல. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப மாறிலி கோவை இருக்குங்களா? இப்ப பாருங்க மாறினா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தானே, மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஆமா ஆமா மாறி, அப்ப எக்ஸ் வந்தாச்சு, ஒய் டிராக் பண்ணி வச்சுட்டேன், தென் டி. செல்போன்ல அருமையா ஒர்க் பண்ண முடியும், நான் பண்ணிருக்கேன். இசட் தென் பி வந்தாச்சு, தென் மாறிலி நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்தாச்சு பாருங்க. then 100 then 25 வந்தாச்சு பாருங்க. அந்த நீங்க பாருங்க கோவை எல்லாம் மீதி இருக்கலாம், கோவை தான் டிஃபால்ட்டா, கோவைகள் தான். அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கரெக்டா கொண்டு வச்சோம்னா ஃபிட் ஆயிடும். ஓகே தென் வந்தாச்சு பாருங்க. ரைட், சரியான விடையை கோடிட்டு பொறுத்துக்க ஜாயின் பண்ணோம். அது மாறினா
வேறுபட்ட மதிப்பு. மாறிலி நிலையான மதிப்பு. ஒரு பேனல் என்னங்க அருமையா சூர்யாவின் வயது தான் ஆன்சர். ஓகே, வந்தாச்சு. சரியா தவறா? மாறியை சிறிய ஆங்கில எழுத்துக்களில் குறிக்கலாம். சரி. 125 பிளஸ் ஒயில் மாறிலி 125. சரிதானே சார்? ஒரு வரிசையில் எக்ஸ் பூச்செடிகள் இருந்தால் 10 வரிசையில் 10x வரணும். தவறு. a பிளஸ் 23 என்ற கோவையில் மாறி 23 ஆகும். தவறு. ரூபாய் எம்ஐ 5 பேர் சமமாக பிரித்துக் கொண்டால் ஒவ்வொருவருக்கும் m வகுத்தல் 5 வரணும். சரி. ஓகே, இப்ப பினிஷ் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஆன்சர் செக் பண்ணுங்க. எதுவுமே தப்பு இல்லைங்க, கரெக்டா பண்ணிட்டேன். ஓகேங்களா சார்? கேட்டீங்களா? உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? சிம்பிளா பண்ணலாம், ரொம்பவே ஈஸியானது. இந்த செஷன்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை ஒரே நிமிஷம் பவர் பாயிண்ட் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பவர் பாயிண்ட் வருதான்னு பாருங்க. எக்ஸசைஸ் அசைன்மெண்ட் கொடுக்கணும், அதுக்காக தான். பவர் பாயிண்ட் ஷேர் ஆகுதா? ஓகேங்க, ஒண்ணுமே இல்லை. பாருங்க, ஆன்சர் பண்ணிட்டோம், தென் ஜாயின் பண்ணி பார்த்தோம், தென் drag and drop பார்த்தோம், தென் சூஸ் ரைட் ஆன்சர் டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் பார்த்துட்டோம், தென் மல்டிபிள் சாய்ஸ் அது பார்க்கல, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது பார்க்கல, டைம் இல்லாதனால டிக் தட் இஸ் செக் பாக்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் பார்த்துட்டோம். தென் இங்கிலீஷ் டீச்சருக்கு வேணுங்கிற டீடைல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இன்னொரு செஷன்ல பார்த்தலாம், டைம் இல்லை. தென் யூடியூப் ஆட் பண்றதுலாம் இருக்கு இன்னும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது கொஞ்சம் இன்னொரு நாள்ல கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். இந்த செஷனை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஒர்க் ஷீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செஷன் போகலாம், ஏன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மறந்துடும். பாருங்க, அசைன்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்க, drag and drop worksheets. Create the following worksheets. Drag and drop worksheet with at least 5 drops and 5 drags. நம்ம ஏற்கனவே பண்ண காட்டின சாம்பிள்ல இருக்கிற மாதிரி தான், சாம்பிள்ல இருக்கிற மாதிரி. Then join with arrows worksheet with at least 5 matching items. அடுத்தது MCQ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டல, மல்டிபிள் சாய்ஸ் இருந்தாலும் நீங்க அதுக்கு பதிலாக நான் ஒன்று ஏற்கனவே பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, சூஸ் போட்டுக்குங்க, சூஸ்ல பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு பேட்லெட் லிங்க் நான் இப்ப ஷேர் பண்றேன், அந்த லிங்க்ல நீங்க போடணும். பேட்லெட் பத்தி இப்ப நான் சொல்லிடுறேன், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொன்னோம். இப்ப பேட்லெட்ல கண்டிப்பா உங்களோட பதிவுகளை போடுங்க. இப்ப பாருங்க இதுதான் பேட்லெட்டோட லிங்க். இப்ப நான் வந்து சேட் பாக்ஸ்ல அதை போடுறேன், அந்த லிங்க்ல நீங்க வந்து போடலாம். இப்ப ஸ்டாப் ஷேரிங் கொடுத்து நான் சேட் பாக்ஸ்க்குள்ள போயிடுறேன். சேட் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த லிங்க் போட்டு பேட்லெட் லிங்க் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நான் இப்ப காட்டுறேன். சேட் பாக்ஸ்ல வந்தாச்சு. தென் இப்போ வந்து ஒன்ஸ் அகைன் ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து entire worksheet close, cancel entire screen. ஓகே, பாருங்க இப்போ வந்து பேட்லெட் இப்ப ஸ்கிரீன் உங்களுக்கு வருதா பாருங்க. ஓகே, இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன். பாருங்க, இது பேட்லெட் ஸ்கிரீன். இதுல பாருங்க உங்களோட இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, உங்களோட டவுட்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஷீட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு இதுல கூட நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க இந்த ரைட் கார்னர்ல பாருங்க இதுல போட்டிருக்கேன், பயிற்சி தொடர்பான தங்கள் மேலான கருத்துக்களை திரையின் வலது கீழ் மூலையில் உள்ள பிளஸ் குறியினை பயன்படுத்தி பதிவிடவும். இந்த இடத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்ல டைட்டில் கொடுங்க. டைட்டில் வந்து ஏதோ ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட இந்த பயிற்சி தொடர்பான விஷயங்களை தமிழ்ல டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்ல டைப் பண்ணலாம், எப்படின்னு பண்ணுங்க. பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னு போடுங்க, இல்ல சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னு போடுங்க. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னும் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா வேணும், இது 10 கொஞ்சம் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணா பரவாயில்ல, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட போடுங்க. வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க.
ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்க, லைவ் ஒர்க் ஷீட் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவ் ஒர்க் ஷீட்ஸ்ல போயிட்டு நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸோட லிங்கை பாத்தீங்கன்னா, இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, பாருங்க. இப்போ நான் வந்து சாரோட லிங்க் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், பேரலட்டுக்குள்ள வர்றேன். இப்போ பேரலட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்போ இந்த லிங்க் இருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த பேரலட் லிங்க் வந்து அப்படியே Ctrl+V கொடுங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. தென் அந்த லிங்க் இங்க வந்துடும். ரைட்டிங் சம்திங் வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, வரும். ஸ்லோவா இருக்கு நெட். ஓகே, இந்த இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் இங்க வந்தாச்சு. சரிங்களா? தெரியுதுங்களா சார்? தெரியுதுங்களா சார்? ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணா நான் பாத்துக்குவேன், நீங்க போட்டதெல்லாம் நான் பாத்துருவேன். சரியா பண்ணிருக்கலாம், செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஆனா ஒன் செகண்ட் பாருங்க. இதுல வந்து என்னென்னலாம் போடலாம் அப்படின்னா, இதுல உங்களோட போட்டோ போடலாம். பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்க நேம் அடிக்கலாம், உங்க போட்டோ போடலாம், இந்த கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, பாத்தீங்கன்னா உங்க நேம் போட்டு போடுங்க, யார் பண்ணிருக்கீங்கன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? புதுசா பண்ணோம்னா பிளஸ் சிம்பிள் போட்டு தென் உங்களோட போட்டோ போடணும்னா இந்த இடத்துல போட்டோ எடுத்து போடுங்க. இல்லைன்னா டிரைவ்ல இருந்து அப்லோட் பண்றோம்னா இந்த அப்லோட் சிம்பிள் கொடுத்து இந்த இடத்துல அப்லோட் இருக்கு பாத்தீங்களா, அப்லோட் கொடுத்து டிரைவ்ல இருக்க போட்டோ போடுங்க. லிங்க் போடுறது, இந்த லிங்க் டச் பண்ணி உங்களோட ஒர்க் ஷீட்டோட லிங்க் இங்க பேஸ்ட் பண்ணுங்க. தென் போட்டோ இங்கேயே கூட எடுத்து போடலாம், கேமரா செல்போன் யூஸ் பண்றவங்க. தென் வேற ஏதாவது அட்டாச் பண்றேன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? தேவையில்லை, மற்ற தேவையில்லை, இந்த 3 தான். ஒன்னு அப்லோட் பண்ணுங்க, உங்க போட்டோ வேணா அப்லோட் பண்ணுங்க, அல்லது லிங்க் போடுங்க. இவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, கிட்டத்தட்ட 2:30 ஆயாச்சு. சார் தேங்க்யூ சார். உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான செஷனா இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால இப்போ ரொம்பவே அருமையா, ரொம்ப ஆக்டிவா லிசன் பண்ணீங்க. எனக்கு வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னா, ஃபீட்பேக்ல ஒரு 2 பேர் உங்களோட டவுட்ஸை கேளுங்க. ஏதாவது இருந்தா நான் வந்து கண்டிப்பா இப்போ ஆன்சர் பண்றேன். ஒரு சார் டவுட் கேட்காரு, ஆன்சர் பண்ணிட்டேன். வேற டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். லேடி டீச்சர்ஸ் யாருமே இன்னும் டவுட்ஸ் கேட்கல. புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. ஓகே, ஒரு செகண்ட் கேளுங்க பார்க்கலாம். சார் ஒரு டவுட் இதுல நம்ம இந்த டிராப் டவுன் போடுறோம் இல்லைங்களா, இதுல நம்ம இந்த டிராப் டவுன் போடுறோம் இல்லைங்களா, ஆமாங்க. அந்த டிராப் டவுன் போடும்போது அந்த அதுல வந்து நம்ம டைப் பண்ற இடத்துல தமிழ்ல டைப் பண்ணும்போது சொன்னோம் இல்லைங்களா, அதை ஒரு தமிழ்ல டைப் பண்ணி காட்டணுமா? காட்டிடுவா. அதுலயே கூகுள் இன்புட் டூல்ஸ் இருந்துச்சுன்னா டிராப் டவுன்ல பார்த்தோம்னா நம்ம அந்த இடத்துல தான் போய் டைப் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்களை நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். நம்ம டைப் பண்றதுனால இந்த டிராப் டவுன்ல மட்டும் அந்த இடத்துலயே நம்ம டைப் பண்றதுனால அது தமிழ்ல டைப் பண்றது ஒரு ட்ரபிள் வருது சார். சரி, ஒண்ணும் இல்ல, பண்ணி காட்டிடலாம். தமிழ்ல டைப் பண்றது அப்படின்னு நிறைய பண்ணி வச்சிருக்கோம். இருங்க, அதை பண்ணி காட்டிடுறேன். இருங்க, எம்டி ஒர்க் ஷீட் ஷேர் ஆகுதா எனக்கு ஸ்கிரீன்? ஷேர் ஆகுது. ஓகேங்க, இருங்க. லிசனிங் எக்ஸசைஸ் இல்ல, நான் தமிழ்ல வந்து ஒரு கான்டென்ட் வந்து பண்றதுக்கு வச்சிருக்கேன். தமிழ்ல fill in the blanks கேக்குறீங்க. fill in the blanks தமிழ்ல பண்ணி காட்டுறேன். அதே தான் அதுக்கு சூஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்லோட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்ல பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். தமிழில் விடுபட்ட இடம் நிரப்புக, இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறது கான்செப்ட். இந்த fill in the blanks டைப்புக்கு யூஸ் பண்ணலாம், சூஸுக்கு யூஸ் பண்ணலாம். தமிழ்ல பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் நம்ம கொடுக்க முயற்சி பண்றோம். பாருங்க, இது ஒரு இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன். இந்த இமேஜ் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சுட்டு அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழில் விடுபட்ட இடம் நிரப்புக. இதுல வந்து என்ன இருக்குன்னா, இந்த இமேஜ்ல எல்லோருக்கும் தேவை நல்ல வலுவான நோய் எதிர்ப்பு சக்தின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம வரைஞ்சுக்கணும். தென் இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. தென் இங்க வந்துட்டு நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆன்சர்ஸ் டைப் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன ஆன்சர்? எல்லோருக்கும் தேவை நல்ல. இந்த இடத்துல என்ன அடிக்கணும்? வலுவான. வலுவான அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? நீங்க ஃபாண்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன மாத்திக்கணும்? கூகுள் இன்புட் டூல்ஸ் இருந்தா இன்புட் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. NHM ரைட்டர் இருந்தா NHM ரைட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட் டூல்ஸ் நான் யூஸ் பண்றேன். எல்லோருக்கும் தேவை நல்ல வலுவான அடிக்கணும். வலுவான. ஒரே நிமிஷம், அது கொஞ்சம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஃபாண்ட் எனேபிள் ஆகல, ஒரே நிமிஷம் இருங்க. இன்புட் டூல்ஸ் இப்போ ஆயிடுச்சு. வலுவான.
என்டர் கீ கொடுத்துருங்க. தென் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்தாச்சு. ஓகேங்க. இப்போ ப்ரீவியூல போயிடலாம். எல்லோருக்கும் தேவை நல்ல வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி. ஓகே, இப்போ வந்து ப்ரீவியூ பார்ப்போம். இதுல பாருங்க, இதுல வந்து ஃபாண்டோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் வரப்ப. ஆனால் நீங்க வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் மட்டும், ஃபாண்ட் டைப் மாற்ற முடியாது, ஃபாண்ட் சைஸ் வேணா கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 36 போடுங்க. பார்டர் வித் வந்து ஒரு 4 வைங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கொடுங்க. தென் எல்லோ கொடுத்துருங்க. தென் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. வந்திருக்கும். இது வந்து ப்ரீவியூல பாருங்க. இப்போ ப்ரீவியூ போயிட்டு இருக்கோம். ப்ரீவியூல தான் இப்போ வந்து நம்ம செக் பண்ண போறோம். எல்லோருக்கும் தேவை நல்ல வலுவான வலுவான வந்துச்சு. எதிர்ப்பு சக்தி. ஓகேங்க. இப்போ கரெக்டா இருக்கு. ஆன்சர் கரெக்டா. நம்ம உள்ள என்ன டச் டைப் பண்ணிருக்கோமோ அதே இருந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டா மார்க் வந்துடும். 10 out of 10 வந்தாச்சு. சரி, இது போதில்ல. ஓகேன்னு நினைக்கிறேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். பிரைவேட்ல சேவ் பண்ணிக்கிறேன். தமிழ் டெஸ்ட், தமிழ் ஃபில்லிங். இதே மாதிரி சூஸ்லயும் அடிக்கணுங்க. அங்கேயும் அதே தான். சார் அதே பண்ணி காட்டவா, இது போதுமா? நீங்க அது வந்து நீங்க வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் யூஸ் பண்றப்ப ஒன்றும் அப்படியே சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபாண்ட் சைஸ் மாத்த கேக்குறீங்களா? ரைட், ஓகே. வலுவான செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சக்தி. ஓகே, வந்தாச்சு. ஆன்சர் பார்த்துக்கேன். ஃபினிஷ். ஓகே, சரியா இருக்குங்க. சரிங்க சார், கிட்டத்தட்ட முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ பேர்லெட்ல தவறாம உங்களோட பதிவுகளை போடுங்க. உங்களோட ஒர்க் ஷீட்டையும் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க சரியா போயிட்டு இருக்கா, நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம்னு தெரியும். குமணாபுரம் டீச்சர்ஸ் தான் நிறைய இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க அதை போடுங்க. என்ன டவுட்ல இருந்தாலும் சங்கர் சார்ட்ட கூட கேட்கலாம். அவரு சொல்லுவாரு. 19 இருக்காங்க. ஓகே, சரிங்க சார், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் எதை கேக்குறீங்க? சார் சங்கர் சார் ஃபீட்பேக் யாரா சொல்றதா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது பார்ட்டிசிபென்ட்ல இருந்து சொல்லுங்க சார். சின்னண்ணன், செல்வம் சார். சார் வணக்கம் சார். செல்வம் சார். வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். சார் வணக்கம் சார். நீலாமணி டீச்சர். சொல்லுங்க டீச்சர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சார் இந்த ட்ரெயினிங் வந்து எங்களுக்கு ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லான ட்ரெயினிங் சார். எப்படின்னா இந்த விஷயம்லாம் ரொம்ப கத்துக்கணும்னு ஆர்வம் சார். ஆனா யார் மூலமா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்ற வாய்ப்பு கிடைக்கும் சார். இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொங்கனாபுரம் மலையில இந்த வாய்ப்பை ஏற்படுத்த திரு சங்கர் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி சார். இந்த ட்ரெயினிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சார் மிஸ்டர் ஆறுமுகம் சார் அவர்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நீங்க நிறைய பார்த்துட்டே இருக்கு. ஏடிஎஃப்லயும் வந்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நம்ம டீச்சர்ஸ் வந்து ஆர்வமா வர்றது பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு நீங்களாம் முன்னாடியே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு செஷன் கூட நீங்க மிஸ் பண்ணதில்லை. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். டீச்சர்ஸ் இந்த கொஞ்சம் வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எல்லாம் தேடி அதை உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதனால வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து தமிழ்ல போடுங்க. இப்ப சங்கர் சாரோட முயற்சி வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அது மாதிரி நீங்களும் தமிழ்ல நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போடுங்க. தமிழ்ல கண்டென்ட் கம்மியா இருக்கு. இந்த செஷன் வந்து இன்னும் நிறைய 2 or 3 செஷன்ஸ் எடுக்கலாம். மறுபடியும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். கேக்குறீங்களா சார்? சார் கிட்ட ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறீங்களா சார்? சார் கிட்ட இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சின்ன சார். சார் இந்த நிஜாம் சார். ஓகே
இந்த பயிற்சி சொல்லுங்க. இந்த பயிற்சி வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே போர்டு எழுதி போட்டு நோட்ல எழுதுறா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எழுத மாட்டான். இது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கற்றலுக்கு வலியுறுத்திருக்கு சார். இந்த கேக்குதுங்களா? கட்டலுக்கு அந்த லெசன் ஒரு சங்கர் சார் வந்து ஒர்க்ஷீட் நிறைய போட்டிருந்தாரு. அதை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்ததுனால சங்கர் சார்ட்ட பேசினேன். அப்புறம் உங்கள்கிட்ட பேசலாம். இப்ப உங்களுடைய ஒரு நல்ல வழிகாட்டுதலில் இந்த பயிற்சி மிகவும் அருமையாக மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கட்டணத்துக்கு வழிவகுத்து தந்துள்ளது என்பது உங்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவிக்கிறேன் சார். சங்கர் சாருக்கு நன்றி. சங்கர் பரிவன் பேசுறேன். சங்கர் பரிவன் பேசுறேன். சார் பேரு ஆறுமுகம் இல்லைங்களா? இந்த யூனியன் அவரு சங்ககிரியில பட்டதாரி ஆசிரியர், ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். பரவாயில்ல, நல்லா பண்ணாரு. கிளாஸ் நல்லா சூப்பரா இருக்காரு. நல்லா சிம்பிளா இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பசங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ் கோஆர்டினேட் பண்ண சங்கருக்கும் சார் ஆறுமுக சார் அவருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறீங்களா சார்? வேற ஏதாவது சார் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறீங்களா சார்? வேற ஏதாவது சார் சார் உண்மையிலேயே கிளாஸ் ரொம்ப லைவா இருந்தது சார். எல்லாருமே கொஞ்சம் ஃபீட்பேக் நல்லா கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் படிப்படியா கடைசி டைம்ல முடிகிற ஸ்டேஜ்ல ஒரு 25 பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம குறுகிய கம்மியான எண்ணிக்கையில இருந்தாலும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 25 பேரால் நம்ம எல்லாருமே நம்ம மாணவர்கிட்ட கொண்டு போனோம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் அது பயனுள்ள வகையில போகும். நம்ம அந்த சார் அந்த லிங்க் காட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேர் த்ரூ வாட்ஸ்அப் அப்படின்னு வரும். அந்த வாட்ஸ்அப் வழியா அப்படியே டைரக்டாவும் நம்ம வாட்ஸ்அப்ல டைரக்டா நம்ம அந்த லைவ் வெப்சைட்ல இருக்கும்போது கூட நம்ம ஷேர் பண்ணலாம். ஈஸியா இருக்கும் மாணவர்களுக்கு. இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து இது ஈஸியா போயிட்டு இருக்கு சார். ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நாங்களே எடுத்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு ஆறுமுக சாருக்கு மிகுந்த நன்றி. அவர் வந்து பல்வேறு நிறைய டூல்ஸ் நிறைய புதுசா நெட்ல தேடி எடுத்து வச்சிருக்கிறாரு. நமக்கு ஈஸியா ஒரு எளிமையான ஒரு சூழலை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இதை நாங்க மாணவர்கள்ட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட நம்ம ஆறுமுக சாருக்கு நாங்க பார்ட்டிசிபென்ட் சார்பா உங்களோட தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க சார். மோகன் சார் லெப்டார் இருக்குது. அதான் அவர் சாரு சார் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கொங்கனாபுரம் டீச்சருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சங்கர் சாருக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல முக்கியமான ஓகே ஓகே உண்மையிலேயே பெரிய விஷயம். இவ்வளவு பேர் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதுல என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கமா மாறி ஒர்க் ஷீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து சங்கர் சார் ஆரம்பிச்சுட்டாரு. அந்த மாதிரி வந்து சின்னானந்த் சார் இன்னைக்கு ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஷீட்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. பாத்தீங்கன்னா NMMS கூட நம்ம இதுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து செய்வோம். இந்த MCQல பண்ண முடியுதுல அதுக்கான கோடு வந்து செலக்ட், அவ்வளவுதான். அது சார்ட்ட கேட்டா சொல்றது ரொம்ப சிம்பிள். நம்ம இப்ப என்ன பார்த்த ஹேண்ட்ஸ் ஆனே தான், ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கமாண்ட் மட்டும் மாறும், அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருமே கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போடுங்க. எங்க யூனியன்ல இருந்து ஆல்வின் ஆர்ஜன் சார் வந்திருக்காரு, கோமதி பிரியா வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் கண்டிப்பா ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ். அவங்களாம் கண்டிப்பா நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அவங்க கண்டிப்பா ஒர்க் ஷீட்ஸ் போட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து இணைந்து செயல்படுவோம். நிறைய ஒர்க் ஷீட்ஸ் தமிழ்ல பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் வந்து தமிழ்ல போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கம்மியா தான் இருக்கு. அதனால நாம வந்து நிறைய பண்ணுவோம். இது வந்து ஒரு பெரிய வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து ஸ்பானிஷ் பீப்புளால டெவலப் பண்ணப்பட்டது. ஸ்பானிஷ்ல தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கு. இப்ப தமிழ்ல கண்டென்ட் கம்மியா இருக்கு, நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த அளவுல அந்த ட்ரைனிங்கை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சங்கர் சார் முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ.
தேங்க்யூ சார். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே.